கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான அறிவிப்பை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட தித்வா புயலின் காரணமாக இலங்கை பூராகவும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பலதரப்பட்ட பாதிப்புகளை வரலாறு காணாத அளவுக்கு இலங்கை முழுவதும் நாம் கண்டறிந்திருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வரைக்கும் பல துன்பங்களுடனும் துயரங்களுடனும் அவர்களுடைய நேர காலங்களை கழித்து கொண்டு வருகிறார்கள். பலதரப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள், முஸ்லிம் அல்லாத அமைப்புகள், தனிநபர்கள், ஊடகங்கள் என்று பல நிவாரண பணிகள் இலங்கை பூராகவும் நடைபெற்று வருகிறது. என்றாலும் இன்று வரைக்கும் நிவாரண உதவிகள் பெறாத அல்லது சிறிய அளவில் நிவாரண உதவிகளை பெற்ற பல சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாகவும் நாம் தொடர்ச்சியாக பலதரப்பட்ட நிவாரண பணிகளை நாம் செய்து வந்தோம், தற்போதும் செய்து வருகிறோம். 1 கோடி ரூபாய் தாண்டுற அளவுக்கு நாம் நிவாரண பணிகள் செய்திருந்தாலும் இன்று வரைக்கும் நம் ஜமாத்தை தொடர்பு கொண்டு பலரும் உதவிகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக கொழும்பிலே வெள்ளம்பிட்டி பகுதியை எடுத்துக்கொண்டால் அது வெள்ளத்துக்கே பேர் போன ஒரு பகுதியாக இருக்கிறது. சாதாரண ஒரு மழை ஏற்பட்டால் கூட கெலனி கங்கையுடைய நீர்மட்டம் அதிகரித்தாலே வெள்ளம்பிட்டி பகுதியிலே பெருமளவிலான பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகுவதை நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக மெகொட கொலொன்னாவ பகுதியை சேர்ந்த மக்கள் பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகுவார்கள். அந்த பகுதி உட்பட கெலனி கங்கையுடன் ஒட்டி வாழக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் பல பாதிப்புகளுக்கு உள்ளாகி நிவாரணப் பொருட்கள் உதவிகள் சிறிய அளவில் கிடைத்த நிலையில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நம்மை தொடர்பு கொண்டு இதுவரைக்கும் நமக்கு நிவாரணம் முறைப்படி கிடைக்கவில்லை என்று முறைப்பாடு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நிவாரணப் பணிகள் பரவலாக செய்யப்பட்டாலும் ஒரு சில பகுதிகள் சரியான முறையில் இனம் காணப்படாமல் குறித்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் சென்றடையாத ஒரு சூழ்நிலை இன்று வரைக்கும் இருக்கிறது. சில சகோதரர்கள் எந்த அளவுக்கு கோரிக்கை வைத்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களால் முடிந்த அளவிலான ஒரு அடுப்பை நமக்கு எடுத்து தர முடியும் என்று சொன்னால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை துவங்கலாம். இன்னும் சில சகோதரர்கள், நமக்கு ஒரு மெட்ரஸ் கிடைக்கும் என்று சொன்னால் நாம் படுப்பதற்கு அது உதவியாக இருக்கும், வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் இழந்து இருக்கிறோம், எதுவுமே இல்லாத நிலையில் நாம் சாதாரண நம்முடைய வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு முடியாத ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறோம் என்று அவர்களுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் மனிதநேயம் கொண்டவர்களாக நம்முடைய பொறுப்பு என்ன? இவர்களுக்கு நிவாரண உதவிகள் கிடைக்காவிட்டால், வெள்ளம் வந்து போயிருச்சு, வெள்ளம் வற்றி போய் கிட்டத்தட்ட 10 நாட்கள் கடந்த நிலையில் இன்னமும் இவர்களுக்கு நிவாரண உதவிகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா என்ற கேள்விக்கு முன்னாடி ஆம், தேவை இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். நாம் நேரடியாக கள ஆய்வு செய்த வகையில் அவர்களுடைய தேவைகளை உறுதிப்படுத்தி சொல்லலாம் என்ற வகையில் பலரும் பல தேவைகளுக்கு உட்பட்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது மாத்திரம் அல்லாமல் கொழும்பு அல்லாத பகுதிகளில், குறிப்பாக இந்த அபிசாவெல்ல ரோட்டில் இருந்து, அது குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு தெரு, அது அபிசாவெல்ல அந்த மெயின் ரோட்டில் செல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் தல்தூவ என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரிலிருந்து சிலர் தொடர்பு கொண்டு நம்ம ஊருக்கு இதுவரைக்கும் சரியான முறையில் எந்த நிவாரண உதவிகளும் நமக்கு கிடைக்கவில்லை, கிட்டத்தட்ட 35 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள், முடியுமான உதவிகளை செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பிரபல்யமான ஒரு ஊர் தான் சிலாபம். அப்போ புத்தளம் மாவட்டத்தில் சிலாபம் என்ற ஊரை பொறுத்தளவில் பெருமளவு வெள்ளத்தினால் பாதிப்புக்குள்ளான ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் பலராலும் இனம் காணப்படாத நிலையில் இருக்கிறது. அந்த பகுதிகளில் இருந்து நம் கொள்கை சகோதரர்கள் அவர்களே நேரடியாக களத்தில் இருந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். ஒரு 30-35 குடும்பங்களுக்கு எந்த உதவியும் இதுவரைக்கும் கிடைக்காமல் இருக்கிறது. ஒரு உலருணவு பொதி அவர்களுக்கு வழங்க கிடைத்தாலும் அவர்கள் அதன் மூலம் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் மூதூர் பகுதியை எடுத்துக்கொண்டால் நாம் நேரடியாக அந்த பகுதியை பார்த்தோம், அவர்களோடு கலந்துரையாடினோம். இப்போ நெய்தல் நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில்
35 குடும்பங்களுக்கு எந்த நிவாரண உதவியும் அரச ரீதியாகவும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்ற குறைபாடு இருக்கிறது. ஆசாத் நகர் கிளிவெட்டி என்ற பகுதியில் 100 குடும்பங்கள், ஜின்னா நகர் தோப்பூர் பகுதியில் 100 குடும்பங்கள். இந்த பகுதிகளில் உள்ளவங்களுக்கு உலருணவு கிடைத்தாலும் சரி, சமையலறை பொருட்கள் கிடைத்தாலும் சரி, அல்லது பாடசாலை உபகரணங்கள் கிடைத்தாலும் சரி, எது கிடைத்தாலும் அவர்களுக்கு அது பெருமளவு பெருமதியான ஒரு நிவாரண உதவியாக அமையும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கோரிக்கைகளை நமக்கு தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி நம் ஜமாத்துடைய முகநூல் வழியாகவும் நம் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டும் பல பகுதிகளிலிருந்து இன்று வரைக்கும் உதவிகளை தேடக்கூடியவர்களாக பல மக்கள் இருக்கிறார்கள் என்பதிலிருந்து இந்த நிவாரணப் பணியை நாம் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தற்போது இல்லை. இந்த மக்களுடைய நெருக்கடிகளுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டாமல் நிவாரணப் பணிகளை நாம் முடித்து கொண்டால் ஒரு முழுமை பெற்ற நிவாரணப் பணியாக அது அமையாது என்பதன் காரணமாக இந்த மக்களுக்கு உங்களால் முடிந்த அளவிலான மனிதநேய உதவிகளை செய்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. யார் இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு வசதி பெற்றவர்களாக இருக்கிறீர்களோ உங்களுடைய ஜகாத்துகளை சதகாக்களை அந்த மக்களுக்காக செலவழித்தால் அவர்கள் அதன் மூலம் ஆர்வம் அடைவார்கள், ஒரு பயனை அடைந்து கொள்வார்கள். அந்த பயன் என்பது அவர்களுடைய நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு உதவியாக உசாத்துணையாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் உதவிக்கரம் நீட்டுவது சம்பந்தமாக, மனிதநேய ரீதியாக நாங்கள் நடந்து கொள்வது சம்பந்தமாக, நன்மையான காரியத்தில் நாம் ஈடுபடுவது சம்பந்தமாக அல் குர்ஆனில் பல விதங்களில் நம்மை வலியுறுத்தி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக 70வது அத்தியாயத்தில் 19வது வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஹன், மனிதனை பொறுத்தளவில் அவன் பதற்றம் உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஉ ஷர்ரு ஜஸுஅன், அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால் திடுக்கிடுகின்றான். வைதா மஸ்ஸஉல் ஹைரு மனுஅன், அவனுக்கு லாபகரமான நன்மையான ஏதாவது கிடைத்து விட்டால் அவன் கொடுக்காமல் தடுத்து கொள்பவனாக இருக்கிறான். இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. அந்த தொழுகையாளிகள் எத்தகையவர்கள் என்று சொன்னா அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் நிலைத்திருப்பார்கள், விட்டு விட்டு தொழ மாட்டாங்க, கண்டினியூவா தொழுவாங்க. வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம், அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்காக அறியப்பட்ட ஒரு பகுதி இருக்கும், ஒரு தொகை இருக்கும். லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், யாருக்காக இருக்கும்? யாசிப்பவர்களுக்காகவும் இல்லாதவர்களுக்காகவும் ஒரு அறியப்பட்ட உரிமை, ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த தொழுகையாளிகள் ஒதுக்கி வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றான்? மனுஷனை பொறுத்தளவுல எப்பயுமே பதறுவான். அவனுக்கு ஏதாவது கெட்டது வந்துச்சுன்னு சொன்னா அவன் ரொம்ப திடுக்கிட்டு நடுங்கி கொண்டு ஒரு நிலையில் இருப்பான். நல்லது நடந்துச்சுன்னு சொன்னா அடுத்தவனுக்கு கொடுக்கறத தடுக்கிறான், கஞ்சத்தனம் செய்கிறான், அவனுடைய மனதை சுருக்கிக் கொள்கிறான், அவனுடைய கைகளை பொத்திக் கொள்கிறான். அப்போ ஒரு கஞ்சனாக மனிதன் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் யார் இருப்பார்கள் என்று சொன்னா தொழுகையாளிகள். இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. தொழுகையாளிகளை பொறுத்தவரையில் யாரு தொழுபவர்களாக இருக்கிறார்களோ அவங்க ஐவேளை தொழுகையோட நிறுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. இபாதத் செய்வதோடு அவர்கள் தங்களை நிறுத்தி கொள்ள மாட்டார்கள். பிறர் நலம் நாடுவார்கள், பிறருக்காக வேண்டி சிந்திப்பார்கள், பிறருக்காக வேண்டி உதவுவார்கள். அவர்கள் தொழுகையை எப்படி கண்டினியூவா செய்வாங்களோ அதே போல அவங்களோட சொத்திலிருந்து ஏழைகளுக்கும் யாசிப்பவர்களுக்கும் நெருக்கடியில் உள்ளவர்களுக்கும் ஒரு தொகையை ஒதுக்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்டவங்க தான் நல்ல மனிதர்கள், அவங்க தான் உண்மையான தொழுகையாளிகள். தொழுகையாளி இபாதத்சாலி என்று பேரளவுக்கு சொல்லிக் கொண்டா சரி வராது. நீங்க தொழுபவர் என்பதில் உண்மை என்று சொன்னா உங்களுடைய சொத்திலிருந்து கேட்பவர், யாசிப்பவர், நெருக்கடியில் இருப்பவருக்கு நீங்க ஒரு தொகையை ஒதுக்கணும், தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் முஸ்லிம்களாக மூமீன்களாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னா நாம் வெறுமனே இந்த ஆன்மீக ரீதியான இபாதத்துகளை மாத்திரம் செய்தால் சரி வருமா? நம் கண் முன்னாடி இப்படி தேவையுள்ளவர்கள் நெருக்கடியில் இருக்கக்கூடிய நிலையில் நாம் எப்படி வயிறு முட்டை சாப்பிடலாம்? நாம் எப்படி நிம்மதியாக தூங்கலாம்? படுக்கிறதுக்கு ஒரு பாய் தலையணை இல்லை என்று முஸ்லிம் சமூகத்தில், அதாவது முஸ்லிம் அல்லாத சமூகத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில்
நாம் மட்டும் வயிறு முட்டை சாப்பிட்டு நல்ல டபுள் மெட்ரஸில் ஹாயா தூங்கி படுத்து கொண்டு இருக்கலாமா? நம்முடைய உள்ளம் அதுக்கு இடம் கொடுத்தால் நாம் உண்மையான தொழுகையாளிகளே அல்ல என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோமா இல்லையா? அப்போ இந்த மனிதநேய பணியை செய்யுமாறு அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்துறான், பல விதங்களில் வலியுறுத்துறான். இந்த குர்ஆன் வசனங்கள் ஒரு விதமான எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துது. இபாதத் என்ற பேரில் இறைவனை நெருங்குவதாக சொல்லிக்கொண்டு வெறுமனே ஆன்மீக பணிகளில் மாத்திரம் ஈடுபடுவது மாத்திரம் பத்தாது, அடுத்த மனுஷனுடைய கஷ்டத்தை போக்குற இந்த மனிதநேய பணிகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்போ அல்லாஹுவின் பார்வையில் உண்மையான வணக்கசாலிகளாக நாங்கள் இருப்பதாக இருந்தால் இந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் நெருக்கதியிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரங்களை நீட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சொத்து என்பது அல்லாஹ் நமக்கு தந்தது. அல்லாஹ் தந்த ரிஸ்கில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, தேவையுள்ள மக்களுக்கு ஒரு ஹக்கை நாங்கள் ஒதுக்கி அவர்களுக்கு கொடுப்பது நம் மீது அல்லாஹ் விதிக்கும் கடமையாக இருக்கிறது. அப்போ அதை நினைத்து நாம் செயல்பட வேண்டும். எனவே இதுவரைக்கும் நிவாரண உதவிகள் சரியான முறையில் சென்றடையாத பகுதிகளை நாம் சரியாக இனம் கண்டு அவர்களுக்குரிய அந்த நிவாரண உதவிகளை வழங்குவதாக இருந்தால், நம் ஜமாத்திடம் கோரிக்கை வைத்தவர்களை மாத்திரம் எண்ணிக்கையாக கருத்தில் கொண்டு பார்க்கின்ற நேரத்தில் ஒரு 25 to 30 லட்சம் வரைக்கும் நமக்கு ஒரு நிதி உதவி தேவைப்படுகிறது. இந்த மக்களுக்கு சமையலறை பொருட்கள் கொடுப்பதாக இருந்தால், ஒரு குடும்பத்துக்கு அடுப்பு உட்பட சேவையான சமையலறை பொருட்கள் கொடுப்பதாக இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு 8000 ரூபா சரி செலவழிக்க வேண்டி வரும். 100 குடும்பங்களுக்கு செலவழிப்பதாக இருந்தால் 8 லட்சம் ரூபா தேவை. ஒரு 200-300 குடும்பங்களுக்கு செலவழிக்கிறதா இருந்தால் 24 லட்சம் ரூபாக்கள் தேவைப்படும். அதே போன்று உலருணவு பொதி ஒரு குடும்பத்துக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய விதத்தில், ஒரு வாரத்துக்கு சமாளிக்கக்கூடிய விதத்தில் உலருணவு பொருட்கள் கொடுப்பதாக இருந்தால் ஒரு 5000 ரூபா பெறுமதியான உலருணவு பொதியாவது நாம் குறைந்தபட்சம் கொடுக்க வேண்டும். இப்போ 100 குடும்பங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் 5 லட்சம் ரூபா வந்துடும். 200-300 குடும்பம் என்று சொன்னால் 10-15 லட்சம் என்று அதற்கு ஒரு தொகை செலவாகும். பாடசாலை உபகரணங்களை நாங்கள் விநியோகிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு மாணவரை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை நாங்கள் விநியோகம் செய்வதாக இருந்தால் ஒரு மாணவருக்கு குறைந்தபட்சம் 3500 ரூபா பெறுமதியான புத்தகங்கள், பாடசாலை உபகரணங்களை நாங்கள் விநியோகம் செய்ய வேண்டி வரும். அதிலையும் பாடசாலை பைகளும் பாடசாலைக்கு தேவையான சப்பாத்துக்களையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வதாக இருந்தால் அங்கேயும் ஒரு 5000 ரூபா சேர்ந்துடும். அப்படி பார்த்தாலும் ஒரு 100, 200, 300 குடும்பங்களுக்கு என்று நாங்கள் செலவழிப்பதாக இருந்தால் 10-20 லட்சம் என்று போயிடும். அப்போ இந்த மாதிரி எந்த பகுதியில் மக்களுக்கு என்ன தேவை என்றதை இனம் கண்டு அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவதாக இருந்தால் தற்போதைய சூழ்நிலையில் குறைந்த அளவில் ஒரு 25 லட்சமாவது நம் ஜமாத்துக்கு தேவைப்படுகிறது. ஏற்கனவே 1 கோடி ரூபாய் தாண்டி நாங்கள் நிவாரணப் பணிகளை செய்திருந்தாலும் நமக்கு ஓய்வெடுக்க முடியாது. காரணம், மக்களின் கோரிக்கைகள் தினசரி வந்த வண்ணம் இருக்கிறது. தேவைப்பாடு உள்ளவர்களை இனம் கண்டு நாம் அவர்களுக்கான உதவிகளை செய்வது கடமையாக இருப்பதனால இந்த ஜமாத்தை தொடர்பு கொண்டு அமானிதமாக அந்த மக்களுக்கு அந்த பொருட்களை விநியோகம் செய்வார்கள் என்ற நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சதகாக்களை, ஜகாத்துகளை, தான தர்மங்களை அள்ளி வீசுங்கள். அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த செல்வம். ஏழைகளுக்கு ஒரு ஹக்கை நீங்கள் ஒதுக்க வேண்டும், அல்லாஹ் உத்தரவிட்ட ஒரு செல்வம். அந்த செல்வத்தில் உடைய பகுதியை நீங்கள் தந்தால் அந்த மக்களுக்கு உரிய விதத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை முதலாவது செய்தியாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி என்று சொன்னால், சகோதரர் ரிம்சான் அவர்கள் அக்குரணையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னுடைய கேள்வி, எஸ்எல்டிஜே அமைப்புக்கு விவாத அழைப்பு ஒன்று விட்டீர்கள். இது சம்பந்தமாக அவர்களிடம் பேசினேன். அவர்கள் சொல்கிறார்கள், பொதுவான அழைப்பு தான் விட்டிருக்கிறார்கள், எங்களை குறிப்பிட்டு விடவில்லை. அதனால் பொதுவான அழைப்பு விடாமல் குறிப்பிட்டு விடவும் விவாதத்திற்கு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன என்று சகோதரர் ரிம்சான் அவர்கள் அக்குரணையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது, நம் ஜமாத் சார்பாக கடந்த நவம்பர் மாதம் நாம் ஒரு விவாதத்தை நடத்தியிருந்தோம். 22, 23ஆம் திகதிகளில் ஒரு விவாதத்தை நடத்தியிருந்தோம். பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் ஹலாலா ஹராமா, அறுத்தல் சம்பந்தம் இல்லாத பூஜை செய்யப்பட்ட பொருட்களாக இருந்தால் அது ஹராம் இல்லை என்பது சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்ற ஆதாரங்கள், வாதங்களை
நாம் கடந்த விவாதத்திலே மக்கள் மத்தியிலே தெள்ளத் தெளிவாக ஆணித்தரமாக முன்வைத்திருந்தோம். அந்த கருத்து தான் உண்மையானது என்பதை நாங்கள் நிரூபித்தும் இருக்கிறோம். அதற்கு பிறகு இந்த கருத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் இந்த தலைப்பிலே நாம் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நாம் ஒரு அறிவிப்பையும் செய்திருந்தோம். சில பேர் எஸ்எல்டிஜே வேறு வேறு அமைப்புகள் அவர்களோடு விவாதம் செய்தால் இந்த கருத்தை முறியடிப்பார்கள், இது அசத்தியம் என்பதை நிரூபிப்பார்கள் என்றெல்லாம் செய்திகளை பரப்பி இருந்ததை இதே சகோதரர் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தார். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் என்று சொன்னால், நம்மளை பொறுத்தளவில் நாம் கொண்டிருக்கக்கூடிய மார்க்க நிலைப்பாடுகளுக்கு குர்ஆன் சுன்னாலிருந்து எதை நாங்கள் வஹீன் அடிப்படையில் தீர்மானித்து மார்க்கம் என்று சொல்கிறோமோ அதற்கு எதிரான கருத்துள்ளவர்கள், அது எஸ்எல்டிஜேயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடன் தைரியமாக பகிரங்கமாக விவாதிப்பதற்கு தயார்தான் என்று ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம். இப்படி அறிவிப்பு சென்ற பிறகு எஸ்எல்டிஜே சகோதரர்கள் இந்த குறித்த சகோதரரிடம் என்ன சொல்லி இருக்கிறாங்களாம்? நம்மிடம் அப்படி சொன்னதற்கு ஆதாரம் இல்லை. இந்த குறித்த சகோதரரிடம் என்ன சொல்லி இருக்கிறாங்களாம்? அவங்க பொதுவான விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க, குறிப்பிட்டு எஸ்எல்டிஜே விழித்து ஒரு விவாத அழைப்பை கொடுக்கவில்லை. எனவே அப்படி நம்மளை விழித்து விவாத அழைப்பு கொடுக்காததனால அவர்களுடன் நாங்கள் விவாதிப்பதாக இல்லை. நம்மளை விழிச்சு அவங்க விவாத அழைப்பு கொடுக்க சொல்லுங்க, அப்போதுதான் அவர்களுடன் நாம் விவாதிப்போம் என்று இவரிடம் சொன்னதாக இவர் ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த செய்தியுடைய ஆதாரங்கள், இதனுடைய சாட்சியங்கள் என்னன்றது விவாதிப்பதற்கு நான் இந்த இடத்தில் முன்வரவில்லை. இப்படி அவர்கள் சொல்லி இருந்தால் இந்த விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். பொதுவாக நம்முடைய கடமை என்ன? மார்க்க ரீதியாக நாம் ஒரு கருத்தை முன்வைக்கிறோம், குர்ஆன் சுன்னாலிருந்து நாம் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறோம். வஹீன் அடிப்படையில் நாம் முடிவெடுத்த விஷயத்தில் எதிர்கருத்தில் யார் இருக்கிறார்களோ அந்த எதிர்கருத்தில் இருப்பவர்களுடன், நாம் கொண்ட நிலைப்பாடு பிழை என்று சொல்பவர்களுடன் பகிரங்கமாக நாம் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கணுமா இல்லையா? நம்மளை நோக்கி தான் கூப்பிடணும், நம்மளை விழிச்சு அழைத்தால் தான் நாங்கள் விவாதத்திற்கு வர வேண்டும் என்ற நிலை என்பது கிடையாது, அவசியமற்றது. எது தேவை? எந்த கருத்து சொல்றாங்களோ அந்த கருத்து நம்முடைய பார்வையில் பிழையாக இருந்தால் அந்த கருத்து மக்கள் மத்தியிலே சென்றடைகிறது, பரவலாக மக்கள் அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பார்வையில் இந்த கருத்து தவறான கருத்து, எனவே இந்த கருத்து மக்கள் மத்தியிலே சென்றடைவதை நாம் தடுப்பதாக இருந்தால், நம்முடைய கருத்துக்கு எதிரான கருத்தில் யார் இருக்கிறாங்களோ அவர்களுடன் நாம் விவாதிப்பதற்கு நாம முன்வர வேண்டுமா இல்லையா? அதுதானே மார்க்கத்தினுடைய அடிப்படை. சத்தியம் அசத்தியம் எதுவென்று பார்ப்பதுதான் மார்க்கத்துடைய அடிப்படையே தவிர, யாரு கூப்பிட்டார்கள் யாரு கூப்பிடவில்லை, யார் முதலில் அழைப்பு கொடுக்க வேண்டும் யார் இரண்டாவதாக அழைப்பிற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு மார்க்க ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு முன்மாதிரியா? யாராவது விவாத அழைப்பு கொடுத்தால் தான் நாம் விவாத அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா? இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்ன? 16வது அத்தியாயத்தில் 125வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, உமது இறைவனுடைய பாதையை நோக்கி ஹிக்மத்துடன் ஞானத்துடன் அழைப்பீராக, வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய அறிவுரையுடன் அழைப்பீராக, வஜாதிலுஹும் பில்லதி அஹ்சன், அழகான ஆதாரங்களுடன் அழகிய முறையில் அவர்களுடன் விவாதம் செய்வீராக என்று விவாதம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தான் அழைப்பு கொடுக்க சொல்றான். நாம் ஒரு சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், எதிர்கரத்தில் இருப்பவர்கள் அசத்தியத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த அசத்தியத்தை முறியடிப்பதற்கு சத்தியத்தில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து இந்த கருத்துக்கு எதிராக நாம் விவாதிக்க தயாராக இருக்கிறோம், நம்முடைய கருத்தை நிலைநாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம், அசத்திய கருத்தை மக்கள் மத்தியிலே நிர்மூலமாக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்று நாம் தான் முன்வர வேண்டும். யாரும் நம்மை அழைக்கும் வரைக்கும் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நாம முன்வந்து அழைக்க வேண்டும், அல்லது யாராவது ஒருவர் அழைத்தால் அது முறைப்படியாக நாங்கள் அதை அணுக வேண்டும். இதுதானே வழிமுறை. எனவே நம்மளை நோக்கி அழைத்தால் தான், நம்மளை விழிச்சு அழைத்தால் தான் விவாதம் செய்வதற்கு வருவோம் என்று அவர்கள் சொல்வார்களேயானால் அது ஒரு மார்க்க ரீதியான ஏற்புடைய ஒரு வழிமுறை இல்லை என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ இலங்கையில் கிட்டத்தட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பேசக்கூடிய 54க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகள் இருக்கிறார்கள். சிடிஜே என்ற அமைப்பு குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஒரு கருத்தை ஆய்வு செய்து மக்கள் மத்தியிலே முன்வைக்கும் பொழுது நாம் எப்படி இந்த கருத்துக்கு எதிரானவர்களை எப்படி அணுக வேண்டும்? நாம் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சரியாக இருக்கிறது. இந்த கருத்துக்கு யார் எதிர்கருத்தில் இருக்கிறார்களோ
அவர்களுடன், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுடன் நாம் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது ஏசிடிஜேயா இருந்தாலும் சரி, அது ஏசிஜேயுவாக இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியிலே அறிமுகமான, மக்கள் மத்தியிலே பிரசித்தி பெற்ற மார்க்க ரீதியான கருத்துக்கள் இவர்கள் தான் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பார்கள் என்று யாராவது ஒரு அமைப்பு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை முன்னிலைப்படுத்தி சொல்லலாம். அதுவும் கட்டாயம் கிடையாது. நம்மட கருத்துக்கு மாற்று கருத்தில் உள்ள யாருடனும் நாம் விவாதிப்பதற்கு தயார். வேண்டுமென்றால் இன்னாருக்கு இன்னார் என்று சொல்லி இவர்கள் உட்பட என்று ஒரு வார்த்தையை சொல்லலாம். அதை விட்டுட்டு 54 சிவில் அமைப்புகளோட பெயரையும் சொல்லி ஏசிடிஜேயுடன் விவாதிக்க தயார், ஏசிஜேயுடன் விவாதிக்க தயார், ஜமியத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியுடன் விவாதிக்க தயார், தாருஸ் சலஃபுடன் விவாதிக்க தயார், தாவத்து தப்லீகோட விவாதிக்க தயார், தாவத்துல் இஸ்லாமோட விவாதிக்க தயார், ஜமாத்துல் இஸ்லாமோட, இப்படி 54 அமைப்பிட பெயரை சொல்லி விவாதிக்க தயார், விவாதிக்க தயார், விவாதிக்க தயார் என்று சொன்னா புத்து சுயாதீனத்தோடு சிந்திக்கக்கூடிய ஒருவருடைய ஒரு வழிமுறையாக இருக்குமா? இருக்காது. இப்போ உதாரணமாக சொல்றதா இருந்தா, ஒரு கூட்டத்தில் பல பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்றதா இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பொதுவாக சொல்லிட்டு போயிடுவோம். கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று 100 பேர் இருந்தால் 100 தடவை சலாம் சொல்லணும் என்ற தேவை இருக்குதா? இல்லை. அந்த கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு நபி வழிமுறை என்ன? அனைவருக்கும் பொதுவாக ஒரு சலாமை சொல்லிட்டு கடந்து சென்று விடலாம். அந்த மாதிரி இந்த மார்க்க ரீதியான நம்முடைய கருத்துக்கு எதிராக இருப்பவர்களுக்கு பொதுவான ஒரு அழைப்பை கொடுப்போம். அதுல யார் அந்த அழைப்பு நம்மட கருத்துக்கு எதிரான கருத்துல யார் இருக்கிறாங்களோ அவர்களில் அந்த எதிர்கருத்தை பலமாக நிறுவுவதற்கு தயார், தைரியம் என்று யார் இருப்பார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படி இவர்கள் பொதுவான அழைப்பை விடுத்திருக்கிறார்கள், அப்படி பொதுவான அழைப்பு விடுத்திருந்தாலும் நாம் இந்த கருத்தை முறியடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்களாக முன்வர வேண்டுமா? இல்லையா? முன்வர வேண்டும். அப்படி முன்வந்தால் என்ன, இது மார்க்க விஷயம். இது நீயா நானா, நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்கிற விஷயமே இல்லை. குர்ஆன் சொன்னாலே இது சத்தியம் இது அசத்தியம் என்று பார்க்கிற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நாம் அழகான முறையில் பேசி ஒரு முடிவை எடுத்து எது மார்க்கம் என்று மக்களுக்கு நிலைநிறுத்துவது தானே நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது நம்மளை கூப்பிட்டவரும் இல்லாட்டி வரமாட்டோம் என்றா இது ஏட்டிக்கு போட்டி நடத்துகிற இயக்க சண்டையா? இயக்க சண்டையாக இதை பார்க்கக்கூடாது. இது மார்க்க ரீதியான விஷயம். அது மாத்திரமல்லாமல் எஸ்எல்டிஜே என்ற அமைப்பினர் இவர் சொல்வதை போன்று அவர்கள் சொன்னார்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. இவர் தான் சாட்சி. சகோதரர் ரிம்சான் அவர்கள் தான் அப்படி கூறுகிறார்கள். சகோதரர் ரிம்சான் அவர்கள் கூறுவதை போன்று அந்த அமைப்பினர் அப்படி சொல்லி இருந்தால் அவர்களை விழித்து அழைத்தால் தான் அவர்களுடன் விவாதிப்பதற்கு எஸ்எல்டிஜே அமைப்பினர் முன் வருவார்கள் என்று இருந்தால் இந்த தலைப்பில், எந்த தலைப்பு? அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுகின்ற அந்த அறுத்தல் சம்பந்தப்படாத விஷயங்களில் பூஜை செய்யப்பட்ட உணவுகள் ஹலாலானது என்பது நம்முடைய நிலைப்பாடாக இருக்குது. அறுத்தல் சம்பந்தப்படுமையானால் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேர்ல அறுக்கப்பட்டால் அது ஹலாலாக இல்லை என்பது நம்முடைய நிலைப்பாடு. இதுக்கு மாற்று கருத்தாக அது அறுத்தல் சம்பந்தப்பட்ட உணவாக இருந்தாலும் சரி, அறுத்தல் சம்பந்தப்படாத காய்கறிகள், அரிசி பருப்பு போன்ற தானியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஹராம் தான் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு என்று சொன்னால் அது சம்பந்தமாக விவாதிப்பதற்கு அவர்களை விழித்து அழைத்தால்தான் அவர்கள் விவாதிப்பதற்கு முன் வருவார்கள் என்று அவர்கள் கூறுவார்களே. ஆனால் அதை அவர்களுடைய முகநூலில் அல்லது உத்தியோகபூர்வமான ஒரு முறையில் அவர்கள் பகிரங்கமாக அதை அறிவிப்பு செய்ய சொல்லுங்கள். இப்படி சிடிஜே அமைப்பினர் சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் நம்மளை விழித்து அவர்கள் விவாத அழைப்பு விட்டால் நாம் விவாதிப்பதற்கு அவர்களுடன் தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் உத்தியோகபூர்வமாக, எஸ்எல்டிஜே அமைப்பினர் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு செய்வார்களே. ஆனால் அப்போது நீங்கள் உங்களை விழித்து அழைக்குமாறு குறிப்பிட்டதன் காரணமாக நாம் உங்களை விழித்து அழைக்கிறோம் என்று சொல்லி ஒரு அழைப்பு போடுவோம். இதுல என்ன இருக்குது? மார்க்கத்தை பேசணும். மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மார்க்க ரீதியான சர்ச்சைகளில் இப்போதும் சொல்கிறோம், எஸ்எல்டிஜே மட்டுமல்ல, யாராக இருந்தாலும், ஜம்மியத்துல் உலமாவாக இருந்தாலும் அவர்களுடன் பகிரங்க மேடையில் விவாதம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் கொண்ட கருத்து குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமானது என்று பகிரங்க மேடைகளில் அவர்கள் நிரூபித்தால் அந்த கருத்தை வாபஸ் வாங்குவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். நமக்குரிய வேலை என்ன? குர்ஆன் சுன்னாவை நிலைநிறுத்துவது வேலையை தவிர நாம் பெருசா நீ பெருசா என்ற போட்டி என்பது இங்கே கிடையாது. இயக்கம் வளர்க்கிற சண்டை என்பது இங்க கிடையாது. இங்க விஷயம் என்ன? சத்தியம் மேலோங்க வேண்டும்,
சத்தியம் மேலோங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்தித்து விவாதிக்க வருவார்களே ஆனால் மார்க்க ரீதியான தலைப்புல அவர்களை விழிச்சி விவாதிக்க அழைத்தால் தான் அவர்கள் விவாதத்திற்கு வருவார்கள் என்பதை எஸ்எல்டிஜே அமைப்பினர் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார்கள் என்று சொன்னால் அப்போது இந்த தலைப்பில் அவர்களை விழித்து விவாத அழைப்பு கொடுப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை சகோதரர் ரிம்சான் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இந்த இடத்திலே நாம் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால், இன்றைய தினம் 24ஆம் திகதி நாம் இந்த இரவு 12 மணிக்கு என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க, நத்தார் பண்டிகை கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் முஸ்லிம்கள் பங்கு பெறலாமா என்று ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இது கொஞ்சம் நாங்கள் விரிவாக விளங்கி கொள்ளணும். இந்த நத்தார் பண்டிகை என்று கிறிஸ்தவர்கள் எதை கொண்டாடுறாங்கன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது இயேசுநாதர் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று முஸ்லிம்கள் நம்பக்கூடிய இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளின் மகனாக கருதி அந்த கடவுளின் மகன் இன்றைய தினம்தான் பிறந்தார். எனவே அவருடைய பிறப்பு விழாவை நாங்கள் குதூகலமாக கொண்டாடுகிறோம். இந்த உலகத்தின் ஆதாம் ஏற்படுத்திய பாவத்தை துடைத்தெறிவதற்காக தனது இரத்தத்தால் முழு மனிதர்களுடைய பாவ சுமைகளையும் சுமந்து மனித பாவங்களை போக்கிய கர்த்தருடைய நேசத்துக்குரிய ஒரே மகனாகிய இயேசுநாதர் அவர்கள், ஏக குமாரனாகிய இயேசுநாதர் அவர்கள் பிறந்த நாள். அந்த கடவுளே தன்னுடைய குமாரனை பிறப்பிக்க வைத்தான். கடவுளுக்கே பிறந்த அந்த குமாரனின் பிறந்த நாள் தான் இன்றைய தினம் என்பது அந்த கிறிஸ்தவர்களுடைய மத நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த மத நம்பிக்கை இது ஒரு பியோலி ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல், 100% மத ரீதியான நம்பிக்கை கொண்ட ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது, ஒரு பண்டிகையாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது, மன் தஸப்பஹ பிகௌமின், யார் பிற மத கலாச்சாரங்களை, யார் பிற மத அனுஷ்டானங்களை ஒத்த நடப்பாரோ, அங்கீகரித்து நடந்து கொள்வாரோ, அந்த மத கலாச்சாரங்களை அவரும் செயல்படுத்துவாரோ, ஃபஹுவ மின்ஹும், அவரும் அவர்களை சேர்ந்தவரே. அவ முஸ்லிம் இல்லைன்ற மாதிரி ஆகிரும். அவ பிற மத கலாச்சாரமாக வரக்கூடிய ஒன்றை முஸ்லிம்கள் கொண்டாடலாமா என்று கேட்டால் கொண்டாட முடியாது. மத நல்லிணக்கம் என்று சொன்னால் பிற மதத்தை ஆதரித்து அந்த மதத்தோடு சேர்ந்து நம்முடைய வழிபாட்டு முறையை நாம் தடுத்து கொண்டு நம்முடைய மார்க்க கொள்கையை நாம் இழந்து கொண்டு பிற மதத்தவர்களுடைய மத கொள்கையை நாம் ஆதரிப்பது மத நல்லிணக்கம் என்றால் அத்தகைய மத நல்லிணக்கத்தை இஸ்லாம் ஆதரிக்காது. லகுந்தீனுக்கும் வலியதீன், சூரத்துல் காஃபிரூன் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு உங்களோட மார்க்கம், எங்களுக்கு எங்கட மார்க்கம், எங்கட மார்க்கத்தை விட்டு கொடுத்து உங்களோட மார்க்கத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியாதுன்ற நிலைப்பாட சொல்லணும். அதே நேரத்தில் இன நல்லிணக்கத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பிற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, பசியில் வாடினால் அவர்களுக்கு உணவளித்தல் நம் மீது கடமையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் பிற மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கை கொடுப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அவர்களை மனித நேயத்துடன் மனிதாபிமானத்துடன் அவர்களை அணுகுவது இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. அண்டை வீட்டாராக இருந்தால், முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் அவருடன் சிறந்த முறையில் நாம் நடக்காவிட்டால் நாம் அல்லாவையும் மறுமையை நம்பியவர்களாக ஆக மாட்டோம். முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய பணியாளர்களாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கண்ணியத்தோட எவ்வளவு பாசத்தோட அவங்களோட நடந்து கொண்டாங்களோ அந்த மாதிரி நாங்களும் நடந்து கொள்ளணும். பிற மதத்தவர்களை வெறுக்கக்கூடாது. அவங்களுக்கு மார்க்க ரீதியாக தவறான ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள், வழி தவறிய நிலையில் இருக்கிறார்கள், வழிகேட்டில் இருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை எத்தி வைப்பது நம் மீதுள்ள கடமையை தவிர அவர்களுக்கு எதிராக நாங்கள் களமிறங்கக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இந்த இன நல்லிணக்கத்தை இஸ்லாம் ஆதரித்து இருக்கிறது. அதுக்காக அவர்களுடைய மத சடங்குகளை, மத சம்பிரதாயங்களை, மத கலாச்சாரங்களை நாம் கடைபிடிக்கலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக கடைபிடிக்க கூடாது என்பதை மேலுள்ள அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கி கொண்டோம். அதே நேரத்தில் இந்த கடவுளுக்கு மகன் இருக்கிறதாக சொல்லக்கூடிய கொள்கையை பொறுத்தளவில் உலகத்தில் எத்தனையோ வழிகட்ட சிந்தனைகள் இருக்கிறது. அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய, அல்லாஹ்க்கு இணையாக பல கற்பனை தெய்வங்களை உருவாக்கக்கூடிய பல வழிகேடுகள் உலகத்திலே இருக்கிறது. ஆனால்
அந்த ஒன்றுக்கும் அல்லாஹ் கண்டனம் தெரிவிக்காத அளவுக்கு அதிகமான அளவு அல்லாஹ் தெரிவித்த கண்டனம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதா சொல்ற விஷயம் இருக்குதே, அல்லாஹ் அதை கடுமையா வெறுக்கிறான், அல்லாஹ் அதை கடுமையா கண்டிக்கிறான். அல்லாஹ் மீதே அவதூறு சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான். எப்படி வருது? 19வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் வருது, வக்கால் உத்தஹதர் ரஹ்மானு வலதா, அளவற்ற அருளாளன் ஒரு பிள்ளையை ஏற்படுத்தி கொண்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். லக்கது ஜிஅதும் ஷைஅன் இதா, அவர்கள் மிகப்பெரிய ஒரு அவதூறையே அபாண்டத்தையே அல்லாஹ் மீது கொண்டு வந்து விட்டார்கள். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு, இந்த சொல்லை செவிமடுத்து வானங்கள் பிளக்க பார்க்கின்றன. வத்தன் சக்கல் அருளு, பூமி வெடிக்க பார்க்கின்றன. வத்தஹிர்ருல் ஜிபாலு அத்தா, இந்த மலைகள் சுக்குநூறாக பார்க்கின்றன. அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்கின்ற சொல்லின் காரணமாக இந்த வானம் பிளந்து வானம் வெடித்து பூமி பிளந்து மலைகள் சுக்குநூறாக பார்க்கின்ற அளவுக்கு ஒரு மிக கடுமையான ஒரு அபாண்டம் இது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். வமா யம்பகீலிர் ரஹ்மானி ஐயத்தஹித வலதா, அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி இல்லா ஆத்திலிர் ரஹ்மானி அபுதா, வானத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, பூமியில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, மறுமையில் அல்லாஹ்வின் அடியார்களாகத்தான் வருவீர்கள். அல்லாஹ்வின் குமாரனாக, அல்லாஹ்வின் மகனாக, அல்லாஹ்வின் பிள்ளையாக எவனுக்கும் வர முடியாதுடா, எல்லாரும் அடிமையாத்தான் வரணும் என்று அல்லாஹ் சொல்லி, ஏனைய இடங்கள் அல்லாஹ் பேசுறதை விட கடுமையான ஒரு தொனியில, அதே நேரத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிற அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கவனியுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வக்கால் உத்தஹதர் ரஹ்மானு வலதா, அளவற்ற அருளாளன், அவனுடைய அருளுக்கு அளவே இல்லை, அதனால் இந்த சொல்லை அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்கிறான். அந்த அவுலி ரஹ்மானி வலதா, மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருப்பதாக அவர்கள் அழைப்பது என்பது அல்லாஹ் தஆலா பொறுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்ற ஒரே காரணத்துக்காக அல்லாஹ்க்கு பிள்ளை ஏற்படுத்துகிற இந்த அபாண்டம், இந்த அவதூறு, இந்த பொய் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க மாட்டான். வானமே இடிஞ்சு விழ பார்க்குது, பூமி பிளக்க பார்க்குது, மலைகள் சுக்குநூறாக்க பார்க்குதுண்டா எவ்வளோ கடுமையான ஒரு சொல்லாக இந்த சொல் இருக்கும். மனிதனை விட எவ்வளவு பலமான வானம், ஆந்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா, படைப்பில் நீங்கள் பலமானவர்களா நாம் படைத்த வானமாண்டு அல்லாஹ் கேட்கிறான். மனிதர்கள் ஹுலிக்கல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி படைக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ்வுக்கு அவதூறு சொல்றாங்க, அல்லாஹ் புள்ளை ஏற்படுத்தி கொண்டுதான் சொல்றாங்க. அல்லாஹ்க்கு புள்ளை என்று சொன்னால் அல்லாஹ்க்கு பொண்டாட்டி என்று ஆகிரும், அல்லாஹ்க்கு பொண்டாட்டி என்று சொன்னால் அல்லாஹ்க்கு காம இச்சை என்றொன்று ஆகிரும், அல்லாஹ் காமம் நிறைந்தவன் என்றது வந்துடும். அப்ப அல்லாஹ்வுக்கு இல்லாத ஒரு சிஃபத்து காமம் என்பது, இந்த இச்சை என்பது அல்லாஹ் ஒரு கேவலமாக பார்க்கிற ஒரு விஷயம். இதை அல்லாஹ்க்கு நீங்க ஏற்படுத்துறீங்களே, அல்லாஹ் புள்ளை உண்டு பண்ணி கொண்டதா சொல்றீங்களா, அல்லாஹ் அபாண்டம் என்கிறான். இது என்மேல் சொல்லப்படுகின்ற ஒரு அபாண்டம். பெண்கள் மீது எப்படி நீங்கள் அவதூறு பரப்புவீர்களோ அதே போல அல்லாஹ் மீது பரப்புற ஒரு அவதூறு. நான் யாரோடா புள்ளைய பெற்றுக்கொண்டேன்? அல்லாஹ் தஆலா இன்னொரு குர்ஆன் வசனத்துல கேட்கிறான், அன்னா யக்கூனு லஹு வலதுன் வலம் யகுன் லஹு சாஹிபத்துன், அல்லாஹ்க்கு மனைவி இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி அவனுக்கு பிள்ளைகள் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அடே எனக்கு பொண்டாட்டி இருக்கணுமேடா, பொண்டாட்டி இல்லைன்றான் அல்லாஹ். பொண்டாட்டி இல்லாட்டி எப்படா புள்ள வரும்? உன்னுடைய லாஜிக் படி பேசுவோமே, நீ பிள்ளை வேண்டுமெண்டா மனைவி ஏற்படுத்தி கொள்றியா இல்லையா? மனைவி இருந்தால் தான் பிள்ளை வரணுமென்றதான் உன்னுடைய லாஜிக்கு. பரம்பரையை கொண்டு போகிறதுக்கு புள்ள வேணுமென்றது உன்னுடைய லாஜிக்காக இருந்தா, பரம்பரைக்கு பிள்ளை வேணுமென்றது உன்னுடைய லாஜிக்காக இருந்தா, இச்சே தீர்க்கிறதுனால தானே புள்ள வருது, அதுவும் லாஜிக்கா இல்லையா? அந்த லாஜிக் அடிப்படையில் அல்லாஹ்க்கு நீ புள்ளைய வைக்கிறதா இருந்தால் பொண்டாட்டி இருக்கணுமா இல்லையா? இனி அல்லாஹ்வுடைய மனைவியாக யாரையாவது சொல்லுவியா? சொல்ல மாட்டாய். அப்போ எப்படி பிள்ளை இருப்பதா சொல்கிறாய் என்று அல்லாஹ் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிற ஒரு விஷயத்தை கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களுடைய மத நம்பிக்கை என்று கொண்டாடுகிறார்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கலாமா? பங்கெடுத்தால் நாமும் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக அவதூறு பரப்பிய குற்றத்துக்கு ஆளாகுவோம். அந்த வானம் நம்முடைய தலையில் இடிஞ்சு விழுற அளவுக்கு ஒரு பெரும் பாவம், இந்த பூமி பிளக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாவம், மலைகள் சுக்குநூறாகிற அளவுக்கு பெரிய ஒரு பாவம். அதை முஸ்லிம் சமூகம் செய்யலாமா? செய்யக்கூடாது. நாங்கள் அவங்களுக்கு தாவா பண்ணணும்,
அல்லாஹ்க்கு புள்ளை இல்லை, அல்லாஹ்க்கு குமாரன் இல்லை. பைபிளில் பழைய ஏற்பாடுகளில் புதிய ஏற்பாடுகளில் சொல்லப்படுகின்ற அந்த குமாரன் என்ற வார்த்தை பிள்ளை என்ற கருத்தில் வரவில்லை, அது அடிமை என்ற கருத்தில் தான் வந்திருக்கிறது. ஆபிரகாம் அல்லாஹ்வுடைய குமாரன், மோசையும் அல்லாஹ்வுடைய குமாரன், தாவீது ராஜாவும் அல்லாஹ்வுடைய குமாரன், ஐசாக், நிறைய பேர் அல்லாஹ்வுடைய குமாரன் என்று அறிவிக்கின்றான். பூமியில் இருக்கும் எவரையும் நீங்கள் பிதா என்று அழைத்து விடாதீர்கள், பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் கர்த்தரே உங்கள் பிதாவாவான் என்று பைபிள் சொல்கிறது. இப்போ பூமியில் இருக்கிற யாருக்கும் வாப்பா என்று சொல்லக்கூடாது என்றது. இப்போ வாப்பா என்று சொல்றது வாப்பா என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுதா, கர்த்தர் கடவுள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுதா? அப்ப வாப்பா என்றது வாப்பா என்ற அர்த்தத்தில், பிதா என்பது தந்தை அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை என்றால் அது கர்த்தர் கடவுள் எஜமான் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படும் என்றால் குமாரன் என்பது அடிமை என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்பதை பைபிள் வசனங்களை ஆதாரம் காட்டி அவர்களுக்கு மார்க்கத்தை விளக்க கடமைப்பட்ட நாங்கள் போயிட்டு மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஜிங்கல் பெல் என்றா இந்த பெல்லை எங்கே கொண்டு போயிட்டு வைக்கிறது? யோசிக்கணுமா இல்லையா? இந்த முஸ்லிம் சமூகம் மார்க்க ரீதியாக கவனமாக பணியாற்ற வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். அப்போ மார்க்க ரீதியாக இதை கொண்டாடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. குறிப்பாக கிறிஸ்மஸில் அவங்க வைக்கக்கூடிய விருந்துகளாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் பங்கு பெற முடியாது. அதே போன்று அவர்கள் நேட்டிவிட்டி பிரேயர்ஸ் என்று அந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் கிறிஸ்தவ தேவாலயங்களில் அவங்க மத விழாக்கள் நடத்துவாங்க, அவற்றில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. ரிலீஜியஸ் கேரல்ஸ் அவங்க நடத்துவாங்க. ஜீசஸ் ஆஸ் சன் ஆஃப் காட், இயேசுநாதர் கடவுளின் குமாரன் பிறந்த நாள் என்று வாழ்த்து சொல்லி சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய கேரல் பாடல்களை அவர்கள் பாடுவார்கள். அத்தகைய பாடல்கள் பாடுவதில் முஸ்லிம் மாணவிகள், மாணவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் யாரும் பங்கு பெற முடியாது. அதே போன்று அல்லாஹ் தாலா இந்த மார்க்க ரீதியாக நமக்கு கொடுத்த அந்த தனித்துவத்தை நாம் பாதுகாத்து கொண்டு அவர்களை நமக்கு எதிரானவர்களாக நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை. கொள்கை ரீதியாக எதிரானவர்கள், மனிதர்கள் என்ற வகையில் அவர்கள் மீதும் நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும், மார்க்கத்தை சொல்லணும். இதை விட்டுட்டு இந்த மார்க்கத்தை விட்டு கொடுத்து அவர்களுடைய இத்தகைய நிகழ்வுகளில் நாங்கள் பங்கு பெற்றால், கிறிஸ்மஸ் நிகழ்வுகளில் நாங்கள் பங்கு பெற்றால் நாங்களும் அவர்களை சேர்ந்த ஒரு நிலையில் அல்லாஹ்வுக்கு அவதூறு பரப்பியவர்களாக ஆகுவோம். சில பேர் என்ன செய்வாங்கடா, இத்தகைய மத சடங்குகளில் பங்கு பெறாவிட்டாலும் என்ன செய்வாங்க, அவங்களோட அலங்காரங்கள் ஜோடித்திருக்கக்கூடிய அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தோரணங்களை பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் சென்று விடுவார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கொழும்பில் காலி முகத்திடல்ல அதுக்கான சில லைட்டின்கள் எல்லாம் போட்டு அழகான முறையில் லைட்டை போட்டு நத்தால் மரங்களை எல்லாம் வைத்து ரொம்ப கோலாகலமாக பல காட்சிகளை வைத்து செய்திருப்பார்கள். பல போட்டிகள் களியாட்டங்களை வைத்திருப்பார்கள். அதில் போய் நம்மாக்கள் டிக்டாக் போடுறதும், அங்கே போய் காணிவலில் போய் கலந்து கொண்டு அவங்களோட அந்த அலங்காரங்கள் ஜீனத்துகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதும், அதில் போய் செல்ஃபி அடித்து போடுறதும், லைட்டில் காட்டக்கூடிய அந்த கவர்ச்சிகளை அலங்காரங்களை வர்ணித்து பேசுவதும், இவற்றை பாருங்களே அழகாக இருக்கிறது என்று சொல்லி அவற்றை வர்ணித்து பேசுவதையும் நாம் பார்க்கிறோம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்டால், பொதுவாக ஒருத்தன் ஒரு விழா நடத்துகிறான், திருவிழா நடத்துகிறான், அங்கே ஒரு சந்தையை போட்டிருந்தா நாங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு போய் வர்றது வேற விஷயம். அது அல்லாமல் அவர்களுடைய மத ரீதியான இந்த சடங்குகளை ரசிப்பதற்காக நாம் அந்த இடத்துக்கு சென்று அதை ரசித்து அதை நாங்கள் ஆதரித்து அவற்றை நாங்களும் அந்த கொண்டாட்டத்தில் பங்கு பெறுற மாதிரி நடப்போமே, ஆனால் அது மார்க்க ரீதியாக ஒரு தவறான செய்தி. காரணம், சஹீஹ் புகாரியில் 1341வது செய்தியாகவும் 4274, 4379, சஹீஹ் முஸ்லிமில் 528வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸக்கர்து லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியம வல்லதி ராய்து மின்னா ஃபில் கனீசதி. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் அவர்கள் கண்ட மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிலையை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர்ணித்து பேசுகிறாங்க. எவ்வளோ அழகான சிலை தெரியுமா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி அழகாக இருந்தாங்க தெரியுமா, எப்படி அவங்க அந்த சிலையை வடிவமைச்சிருக்கிறாங்க தெரியுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிறிஸ்தவ தேவாலயத்தில் இருந்து ஒரு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிலையை வர்ணித்து பேசுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய முகம் நிறமெல்லாம் மாறி ரசூல்லா கோவப்பட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபகால உலாயிக இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு சாலிஹ், அவர்கள் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் பனு அலா கபரிஹி மஸ்ஜிதன்,
அந்த மனிதருடைய கபருக்கு மேலால், அடக்கஸ்தலத்துக்கு மேலால் ஒரு மஸ்ஜிதை, வணக்கஸ்தலத்தை அவர்கள் எழுப்பி விடுவார்கள். சும்மா சவ்வரு ஃபீஹி தில்க சுவர, பிறகு இது போன்ற உருவச்சிலைகளை அதன் மீது அவர்கள் அலங்காரமாக வைத்து விடுவார்கள். உலாய்க்க சிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் கெட்ட படைப்பினங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து பேசினார்கள் என்று வருது. ஒரு படிப்பினைக்காக இவங்க தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சிலை என்று இவர்கள் சொல்கிறார்கள், இவங்களை தான் விஷ்ணு என்றாங்க, இவங்களை தான் சியோன் என்றாங்க, இவங்களை தான் விநாயகர் என்றாங்க, இவங்களை தான் முருகன் என்றாங்க என்று படிப்பினைக்காக பெறுவது என்பது வேறு. அதை போய் ரசித்து என்ன டிசைனு, என்ன கலரு, என்ன லைட்னிங்கு, எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க என்று சொல்லி அதை ரசித்து ருசித்து பேசினா மார்க்கத்தில் நிலைப்பாடு என்ன? அவங்க நல்ல மனிதர்களை வணக்கஸ்தலம் உண்டாக்கி வணங்குறாங்க, அவங்க அல்லாட படைப்பினங்களை மிக கெட்டமான மோசமானவர்களாக இருக்கிறாங்க, அதை போய் நீங்கள் வர்ணித்து பேசுகிறீங்களேன்னு சொல்லி ரசூல்லா அதை கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். என்றா நாங்கள் இதை வர்ணிப்பதா வெறுத்து ஒதுக்குவதா? வெறுத்து ஒதுங்க வேண்டுமா இல்லையா? வெறுத்து ஒதுங்க வேண்டும். இதுக்கு மாற்றமா அங்கே போய் அதை ஆதரிக்கிறதும் அதை வர்ணிப்பதும் அதை போய் நாங்கள் ஊக்குவிக்கிறதும், நாங்களே சேர்ந்து எங்கள் வீடுகளிலேயே நத்தார் மரங்களை ஏற்படுத்தி கொள்வதும், சமூக நல்லிணக்கம் என்ற பெயரில் கிறிஸ்தவ தேவாலயங்களை அலங்கரிப்பதற்கு முஸ்லீம்களே செல்வதும் என்று நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு அவர்களோடு சேர்ந்து ஒரு வைன் கிளாஸ் அடித்தாலும் அடிச்சிருவீங்க, மதுவை அருந்தினாலும் அருந்து விடுவீர்கள். சிறுக்கு செய்கிறதுக்கு, சிறுக்குக்கு துணை போகிறதுக்கு தயங்காதவர்கள் ஹராத்துக்கு துணை போகிறதுக்கு எந்த கொஞ்சம் நேரமும் தாமதமாகாது. எனவே இது போன்ற விஷயங்களில் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய தனித்துவத்தை நாம் பேண வேண்டும். அதே நேரத்தில் அவங்கள நாங்கள் வெறுக்கக்கூடாது. அவங்களோட அன்பாக பழகிக்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் எங்களோட மகிழ்ச்சிகளை தெரிவித்து கொண்டு, அவங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று போட்டால் நாங்கள் பீஸ் பி அப்பான் யூ என்று போடுங்க. எப்போதும் அவர்கள் மீது சாந்தி கிடைக்க வேண்டும், சலாத்தை பரப்புங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று போட்டான், எனவே நீங்கள் நரகத்துக்கு தான் போக போகிறீங்க, அப்படி வார்த்தைகள் பயன்படுத்தி அந்த இன நல்லிணக்கத்தை பால்படுத்தாமல் அவங்களுக்கு நாங்கள் நீங்கள் நேர் வழியில் செல்லும் காலமெல்லாம் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், உங்கள் மீது சமாதானத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், இயேசுநாதர் இறைவனுடைய தூதர் என்பதை நாம் தெளிவாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம், அந்த தூதரின் தெளிவான மார்க்கம் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்று நாம் கடவுளிடம் கர்த்தரிடம் பிரார்த்தனை செய்கிறோம். இப்படி வார்த்தைகளை போட்டு வாழ்த்து சொல்லுங்க. இது தப்பாவாது, எது தப்பாகிரும்? அவர்களோடு மார்க்க ரீதியாகவே நாங்கள் ஒத்து போய் இஸ்லாத்திர தனித்துவத்தை நாங்கள் அடகு வச்சு பழக ஆரம்பித்து விட்டால் நம்முடைய மார்க்கம் நாம் பறிகொடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும். எனவே அத்தகைய ஒரு நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் இந்த கிறிஸ்மஸ் சீசன் என்றதுனால, நியூ இயர் சீசன் என்றதுனால எண்ட் ஆஃப் இயர் பல பரிசுகளை தனியார் நிறுவனங்களில், வேலை செய்கின்ற அரச நிறுவனங்களில் வழங்கி விடுவார்கள். அதை பெற்றுக்கொள்வது ஹராமா என்று கேட்டால் ஹராம் இல்லை. அது கிறிஸ்மஸ் என்பதற்காகவோ நியூ இயர் என்பதற்காகவோ அல்ல, வருட இறுதியில் போனஸ் கொடுப்பதற்காக அவர்கள் கொடுத்திருந்தால் அவற்றை பெற்றுக்கொள்வது மார்க்க ரீதியான ஹராம் இல்லை. ஆனால் மத ரீதியான சடங்குகளில் நாங்கள் சம்பந்தப்படக்கூடாது, அவற்றை ஆதரிக்கக்கூடாது, அத்தகைய நிகழ்வுகளில் நாங்கள் பங்கு பெற்று அவர்களை ஊக்குவிக்க கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறையாக இருப்பது என்பதை அந்த சகோதரருடைய கேள்விக்கு பதிலாக பதிவு செய்து கொண்டு இன்றைய தினத்துக்கான சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேர நிகழ்ச்சியை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அடுத்ததாக ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறார்டா, சகோதரர் ஐமன் அவர்கள் அத்துங்கஹ கொட்டுவிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறார். சூரத்துல் ஜின் 72வது அத்தியாயத்தில் 8 முதல் 9 ஆகிய வசனங்களில் ஜின்கள் ஒட்டு கேட்பதற்கு முடியாது என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஆனால் சூரத்துல் ஹிஜ்ர் 15, 18 மற்றும் சூரத்து சாஃபாத் 37, 10 ஆகிய வசனங்களில் ஜின்கள் ஒட்டு கேட்க முயற்சிக்கிறார்கள் என்று இந்த வசனங்கள் சொல்கிறது. இரண்டிலும் இருக்கும் முரண்பாடு எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? ஒரு முரண்பாடு போன்று காட்சியளிக்கிறது. இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்று சொன்னால், இந்த ஜின்கள் சம்பந்தமான ஒரு விஷயம். ஜின்கள் ஆரம்பத்தில் வானுலக செய்திகளை ஒட்டு கேட்பதற்கு சென்றார்கள், அவர்கள் ஒரு சில வானுலக செய்திகளை ஒட்டு கேட்டார்கள் என்று அல் குர்ஆனில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அந்த வானத்தில் வானவர்களுக்கு அல்லாஹ் தாலாவுடைய கட்டளைகள் வரும். அல்லாஹ் தாலா வானத்திலிருந்து கட்டளைகளை இட்டுக்கொண்டே இருப்பான். அந்த கட்டளைகளை ஒரு ஏட்டில் உள்ளடக்க முடியாது. அதை எழுதி முடிப்பதற்கு எழுதுகோள்களை கடலையே மையாக்கினாலும் அது போதாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்ற நேரத்தில் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் மலாயிக்கத்த தன்சிலு ஃபில் அனானி, வானவர்கள் மேகத்திலே இறங்கி, வ சஹாபு, அதுக்கு மேகம் என்ற அர்த்தம், ஃபதஸ்குருல் அம்ர குலிய ஃபிஸ் ஸமா, வானத்தில் பேசப்பட்ட அந்த செய்திகளை மேகங்களில் இருந்து கொண்டு அவர்கள் நினைவூட்டிக் கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளை இட்டான், அல்லாஹ் இதை செய்ய சொல்லி இருக்கிறான், நாளைக்கு இந்த இடத்துல மழையை பொழிய சொல்லியிருக்கிறான், நாளைக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்துமாறு சொல்லியிருக்கிறான் என்று எதிர்கால சம்பந்தப்பட்ட செய்திகளை அவங்களுக்குள்ள பேசிக்கொள்வாங்க. அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் என்ன செய்வார்கள்? இந்த மாதிரி வானவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயங்களை ஜின்கள் செவிமடுப்பார்கள். இதை அவர்கள் செவிமடித்து அதை சோதிடர்களுடைய செவியில் அவர்கள் கொண்டு சேர்ப்பார்கள். அதுல அந்த சோதிடர்கள் என்ன சொல்வார்கள்? இப்படி சைத்தான்கள் ஜின்கள் கொண்டு வருகின்ற அந்த செய்திகளை, வானுலக செய்திகள்ல ஒன்றோட சேர்த்து 99 பொய்யை கலந்து அவர்களாக இட்டு கட்டி சொல்வார்கள். ஒரு உண்மை இருக்கும், 99 பொய் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில 3210வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தி என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பதாக வானவர்கள் என்ன செய்து கொள்வார்கள்? வானுலக செய்திகளை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மேகங்களிலிருந்து பேசிக்கொள்வாங்க. அதை இந்த ஜின்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஜின்கள் வானுலக செய்தியை ஒட்டு கேட்பதற்காக, வானத்தை நெருங்குறதுக்காக, அவர்கள் அபரிவிதமான ஆற்றலை பெற்றவர்கள், மனிதர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள், வானங்களுடைய எல்லைகளை கடப்பதற்கு அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல்களை பயன்படுத்தி அவர்கள் எப்படியாவது வானுலக செய்திகள் தங்களுக்கு கிடைத்து விடாதா என்று அதை கேட்பதற்காக சென்று விடுவார்கள். அப்படி செல்லுகின்ற நேரத்தில் ஏதாவது ஒரு செய்தி கிடைச்ச உடனே வானவர்களுடைய வாய்களால் வெளிப்படுகின்ற அந்த செய்தியை செவிமடுத்து ஒட்டு கேட்டு அதை கொண்டு சோதிடருடைய வாயில போட, சோதிடர் என்ன செய்வார்? அந்த செய்தியுடன் பல பொய்களையும் இணைத்து, பொய்களையும் கலந்து மக்களுக்கு அறிவித்து விடுவார் என்ற செய்தி வருது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பு நடந்து கொண்டு இருந்த ஒரு செய்தி என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்பதாக, நுபுவத்துக்கு முன்பதாக வானுலகத்தில் செய்திகள், வானுலக ரகசியங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கவில்லை. வானவர்களுடைய வாய்களால் வெளிப்படுகின்ற செய்தியை பிறர், ஷைத்தான்கள், ஜின்கள் கேட்கக்கூடிய நிலையில் வானம் இருந்தது என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று சஹீஹ் புகாரியிலே 4701வது செய்தியில இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு செய்தி வருது. என்ன வருது? இதா கலல்லாஹுல் அம்ர ஃபிஸ் ஸமாஹி, வானத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை முடிவு செய்தால், லரபத்தில் மலாயிகத்து பி அஜ்னிஹதிஹா ஹுல்ஆனன், அல்லாஹ் தஆலாவுடைய இந்த செய்தியை செய்மடுத்தவுடன் வானவர்கள் என்ன செய்வார்கள்? தம் சிறகுகளை இறை கட்டளைக்கு பணிந்தவர்களாக அடித்துக் கொள்வார்கள். அப்படி அடிச்சு கொண்டு கஸ்ஸில்சிலத்தி அலா சஃப்வானின், பாறையின் மீது சங்கிலியை அடிப்பதால் எழும் ஓசையை போல் வானவர்கள் அந்த செய்தியை கேட்பாங்க. அந்த செய்தியை பயத்தில், அச்சத்தில் வானவர்கள் சிறகுகள் அடித்து பாறைகள் மீது சங்கிலி அடிச்சோன்னே வருகின்ற ஒரு சத்தத்திட, அந்த ஓசையிட ஒளியில் அந்த வானுலக கட்டளைகளை வானவர்கள் கேட்டுக்கொண்டு பிறகு அவர்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள மலக்குமார்களுக்கு அதை சொல்லிக்கொண்டு இப்படியே கடைசி வரைக்கும் வந்துவிடும். என்ன பேசுவாங்களாம்? காலு, வானவர்கள் சொல்லிக் கொள்வார்கள், மாதா கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் எதை உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான்? காலு, அவர்களில் சிலர் சொல்வார்கள், லில்லதி, அந்த கேட்டவங்களுக்கு, லில்லதி காலல் ஹக்க வஹுவல் அலியுல் கபீர், அல்லாஹ் உண்மையை தான் சொல்லியிருக்கிறான், அவன் உயர்ந்தவன், பெரியவன். ஃபயஸ்மஹா முஸ்தரிகு ஸம்இ, இப்படி அவங்க பேசிக்கொள்றது ஒட்டு கேட்பவர்களுடைய காதுக்கு போய் விழுந்துரும். வ முஸ்தரிகு ஸம்இ ஹாகதா வாஹிதுன்
ஃபௌக ஆஹர், இப்படி இருப்பவர்கள் ஒருவருக்கு மேல் ஒருவராக ஒட்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அடுத்த நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த செய்தி அப்படியே பாஸ் பண்ணி கொண்டே வருவாங்க. அந்த சுஃபியான் என்ற அறிவிப்பாளர் இது சம்பந்தமாக சொல்லும்போது எப்படி சொல்கிறார் என்றால், அவருடைய விரல்களை காட்டி இப்படி அடுக்கு அடுக்கா இவங்க இருந்து ஒட்டு கேட்பாங்க, வானுலகத்தின் செய்தி அடுத்தடுத்த நிலையில் உள்ளவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஃபருப்பமா அதிரக்க ஷிஹாபுல் முஸ்தமிஅ, இதை அந்த ஒட்டு கேட்பவர்கள் கேட்கின்ற நேரத்தில் கபுல ஐயர்மி பிஹா இலா சாஹிபிஹி, அவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவருக்கு அதை அறிவிப்பதற்கு முன்பதாக அதிரக்க சிஹாபு, அவருக்கு ஒரு தீப்பந்தம் அவரை தாக்கிவிடும். இந்த ஒட்டு கேட்கிறவங்களும் ரிஸ்கில் தான் ஒட்டு கேட்குறாங்க. அடுத்த நிலையில் உள்ளவருக்கு, அவருக்கு கீழ் நிலையில் உள்ளவருக்கு அந்த செய்தியை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட தீப்பந்தம் அவரை விரட்டும், அவரை அடித்துவிடும். ஃபயுஹ்ரிகஹு, அதன் மூலம் அவர் எரிந்து சாம்பலாகி விடுவார். வ ருப்பமா லம் யுத்ரிகுஹு அத்தா யர்மி பிஹா இலல்லதி யலிஹி இலல்லதி ஹுவ அஸ்ஃபல மின்ஹு அத்தா யுல்குஹா இலல் அர்லி, சில வேளை அடுத்த நிலையில் உள்ளவர்களுக்கு பாஸ் பண்ணின பிறகு இவருக்கு இந்த நிலை ஏற்படலாம். இப்படி பூமியில நெருக்கமாக இருக்கின்ற அந்த நிலையில் உள்ள ஜின் வரைக்கும் அந்த செய்தி சேர்ந்து விடும். அப்படி சேர்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஃபதுல்கா அலா ஃபமிஸ் சாஹிரி, சூனியக்காரண்ட வாயில கொண்டாந்து இந்த செய்தியை போட, ஃபயக்திபு மஆ மியத கذபத்தின், அவன் இதோட சேர்ந்து ஒரு 100 பொய்யை சேர்த்து விட்டு, ஃபயஸ்துகு, அவன் சில உண்மைகளையும் சொல்லி விடுவான். ஒரு உண்மை, வானுலகத்திலிருந்து வர உண்மையோட பல பொய்களையும் 100 பொய்களையும் சேர்த்து சொல்லி விடுவான். ஃபயகூலூன அலம் யுக்பிர்னா யௌம கதா வகதா யகூன கதா வகதா, நான் இன்ன நாளில் இப்படி இப்படி நடக்கும் என்று சொன்னேனா இல்லையா என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஃபவஜத்னாஹு ஹக்கன் லில் கலிமத்தி சுமிஅத் மினஸ் ஸமா, அவர்கள் வானத்திலிருந்து கேட்ட செய்தியின் காரணமாக அவர்கள் சொன்னதில் சில உண்மைகளும் இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் புகாரியில் 4701வது செய்தியாக பார்க்குறோம். இதிலிருந்து என்ன விளங்குது? ஜின்கள் ஆரம்பத்தில் வானுலக செய்திகள் பாதுகாப்பு குறைவான நிலையில் இருக்கும்போது வானவர்களுடைய வாயிலிருந்து டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த செய்திகளை ஜின்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்று வருது. ஆனால் இந்த நிலை இன்று வரைக்கும் நீடிக்கப்படுகிறதா என்று கேட்டால் இன்று வரைக்கும் நீடிக்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா இதைத்தான் 72வது அத்தியாயத்தில் 8 மற்றும் 9வது வசனங்கள்ல சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஜின்கள் சொன்னார்களாம். சூரத்துல் ஜின்ல ஜின்களே பேசிக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. வ அன்னா லமஸ்ன ஸமாஹ ஃபவஜத்னாஹா முலிஅத் ஹரஸன் ஷதீதன் வ ஷுஹபா, நாங்கள் வானத்தை தீண்டினோம். மனிதர்கள் அறிவியல்ல முன்னேற்றம் அடைந்தவர்கள் இன்னும் வானத்தை தொடவில்லை. ஆனால் ஜின்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வானத்தை தொட்டோம். எந்த அளவுக்கு? அது கடுமையான பாதுகாப்பாலும் தீப்பந்தங்களாலும் நிரப்பப்பட்டுள்ளதை கண்டோம். முலிஅத் ஹரஸன் ஷதீதன், அது ரொம்ப கடுமையான பாதுகாப்புடனும் வ ஷுஹபா, தீப்பந்தங்களாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. வ அன்னா குன்னா நகுது மின்ஹா மகாயித லிஸ்ஸமஇ, ஆனாலும் இவ்வளவு தீப்பந்தங்கள் இருந்தாலும் கடும் பாதுகாப்போட இருந்தாலும் நாங்கள் வானங்களில் ஒவ்வொரு ஓரத்தில் உட்கார்ந்து செய்தி கேட்குமா செய்தி கிடைக்குமான்னு ஒட்டு கேட்கறதுக்காக இருந்தோம். அந்த நேரத்தில் ஒட்டு கேட்டுக்கொண்டு இருந்தோம். ஆனால் ஃபமன் யஸ்தமிஇல் ஆன, இப்போது யார் ஒட்டு கேட்பார்களோ யஜித் லஹு ஷிஹாபன் ரஸதா, அவனுக்கு கடுமையான அவனை நோக்கி வீசப்படுகின்ற ஒரு தீப்பந்தத்தை தனக்கு எதிராக அவன் கண்டு கொள்வான் என்று இந்த ஜின்கள் பேசிக்கொண்டு இருந்ததாக வருகிறது. அதாவது ஜின்கள் சொல்றாங்க, நாங்கள் வானத்தை தொட்டோம், வானத்தை தொட்டு அந்த வானத்தை பார்த்தா கடும் பாதுகாப்பாக இருக்குது. எந்த அளவுக்கு பாதுகாப்பு? இதில் ஏதாவது நாங்கள் ஒட்டு கேட்கறதுக்காக முயற்சி செஞ்சால் தீப்பந்தங்கள் கூட நம்மளை நோக்கி வீசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃபயர்வால் நிறைஞ்சிருக்குது, ப்ரொடெக்ஷன் நடந்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் நாங்கள் ஒட்டு கேட்கறதுக்காக இருந்து சில செய்திகளை ஒட்டு கேட்டுக்கொண்டு இருந்தோம், ரிஸ்க் எடுத்து ஒட்டு கேட்டோம். ஆனால் ஃபமை யஸ்தமிஅல் ஆன, இப்போ யார் ஒட்டு கேட்பாங்களோ, அதாவது இப்போண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வஹி அருளப்பட்ட பிறகு யஜித் லஹு ஷிஹாபன் ரஸதா, அவருக்கு எதிராக கடுமையான ஒரு தீப்பந்தம், பிரத்யேகமான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் தனியாக ஒரு தீப்பந்தம் தனக்கு எதிராக அவர் கண்டு கொள்வார் என்ற நிலையை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸும் வருகிறது. எப்படி ஹதீஸ் வருகிறது என்றால், சஹீஹ் முஸ்லிம்ல 766வது செய்தியில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில்
இன்தலக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தாயிஃபத்தின் மின் அஸ்ஹாபிஹி ஆமிதீன் இலா சூகி உகாலின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் ஒரு சிலருடன் உக்கால் என்ற சந்தைக்கு சென்றார்கள். அந்த நேரத்தில் அந்த செய்தி சம்பந்தமாக வர்ணிக்கிறார்கள் சஹாபாக்கள், வகது ஹீல பைன ஷயாத்தீன வபைன ஹபரிஸ் ஸமா. அந்த நேரத்தில் ஷைத்தான்களுக்கும் வானுலக செய்திகளுக்கும் இடையே தடை ஏற்பட்டு விட்டது. ரசூல்லா உக்கால் என்ற இடத்துல அந்த சென்று சஹாபாக்களுக்கு குர்ஆனை ஓதிக்கொண்டு தொழுகை நடத்துகிறாங்க. அந்த டைம் எப்படிப்பட்ட டைம் என்றா, வானுலக செய்திகள் ஜின்களுக்கும் ஷைத்தான்களுக்கும் தடை செய்யப்பட்ட நேரமாக இருந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேட்கறதுக்கு 1-2 செய்திகளை கேட்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு அது முற்றிலும் முழுதாக தடுக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது? ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு ஒட்டு கேட்பது தடுக்கப்பட்டது. இப்போ சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாருண்டா, 15-18 ஹிஜ்ரில் 18வது வசனமும் 37-10 சாஃபாத்தில் 10வது வசனமும் ஒட்டு கேட்டுக்கொண்டு இருந்தோம் என்று சொல்லப்படுது. அப்போ இது முரண்பாடான்னு கேட்குறாங்க. 15-18 என்ன வருது? வலக்கது ஜஅல்னா ஃபிஸ் ஸமாஹி புரூஜன், நாம் இந்த வானத்திலே நட்சத்திரங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். வஸய்யன்னாஹா லின்னாலிரீன் 16வது வசனத்தில் வருது. 15-16 அல்லாஹ் வானத்தை நட்சத்திரங்களால் அழகாக்கி இருக்கிறான். வஸய்யன்னாஹா லின்னாலிரீன், பார்ப்பவர்களுக்கு அதை நாங்கள் கவர்ச்சியாக்கி வைத்திருக்கிறோம். வஹஃபில்நாஹா மின் குல்லி ஷைத்தானின் ரஜீம், அந்த வானத்தை அனைத்து விதமான விரட்டப்பட்ட ஷைத்தான்களிலிருந்தும் பாதுகாத்து வச்சிருக்கிறோம். இல்லா மனிஸ்தரக்க ஸமஅ, யார் ஒட்டு கேட்பானோ அவனுக்கு தவிர. அப்போ ஒட்டு கேட்கிறவனுக்கு அந்த வானம் பாதுகாப்பு பட்டது கொஞ்சம் தளர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற மாதிரி இந்த வசனம் சொல்லுது. ஆனால் ஃபஅத்பஹு ஷிஹாபுன் முபீன், அவனுக்கு எதிராக ஒரு கடும் தீப்பந்தம் எதிர்த்து அவனை தாக்கும் என்ற வசனத்தில் இங்கே சொல்லப்படுது. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, வானத்தை கடுமையாக பாதுகாத்து தான் வச்சிருக்கிறான். கடும் பாதுகாப்பு தீப்பந்தங்களும் நிரப்பின நிலையில் அல்லாஹ் வானத்தை வச்சிருக்கிறான். ஷைத்தான் யாருக்கும் வானத்தை நெருங்க முடியாது, வானுலகத்துக்குள்ளே செல்ல முடியாது, அடிவானத்துக்குள்ளே கடந்து முதல் வானம் 2வது வானம் என்று வந்துட முடியாது. கீழே தான், வானத்துக்கு கீழே தான் அவங்களோட எல்லா அட்டகாசமும் என்றெல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறான். ஆனால் ஒட்டு கேட்பவனுக்கு அவனுக்கு மட்டும் கொஞ்சம் நெருங்கலாம், ஒட்டு கேட்குற அந்த வேலையை பார்க்கலாம் என்று இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்துடைய நிலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டு கேட்கறதுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னால் இருந்த ஒரு நிலை தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நிலை ஆரம்பத்தில் வானவ ஜின்களுக்கு ஒட்டு கேட்கறதுக்குரிய அந்த வாசலை அல்லாஹ் திறந்து தான் வச்சிருந்தான். அதுவும் ஒரு சிலருக்கு தான் கேட்க முடியும், எல்லாத்தையும் கேட்க முடியாது. இந்த நிலை ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. அவங்களுக்கு யாராவது இதை மீறி ஒட்டு கேட்க போனாலும் என்ன நடக்கும்? முயற்சி செய்வாங்க, ஒட்டு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணினாலும் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்களுக்கு எதிராக ஒரு தீப்பந்தம் எரிந்து விழுந்து அவர்களை தாக்கி நாசமாக்குமே தவிர செய்திகளை ஒட்டு கேட்க முடியாது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். 37-10 என்ன வருது? அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஸய்யன்னா ஸமா அத்துன்யா பிஸீனத்தில் கவாகிபி, முதல் வானத்தை நட்சத்திரம் என்ற அலங்காரத்தால் நாம் அதை அலங்கரித்திருக்கிறோம். வஹிஃபுலன் மின் குல்லி ஷைத்தானின் மாரிதின், கட்டுப்படாத ஒவ்வொரு ஷைத்தானிடம் இருந்தும் அதை பாதுகாப்பாக நாங்கள் ஆக்கி வச்சிருக்கிறோம். லா யஸ்ஸமஊன இல்லல் மலஇல் அலா, அதில் இருக்கிறது உயர்ந்த கூட்டமாகிய வானவர்கள் என்ற கூட்டத்திடம் இருந்து ஒரு சில சொற்களை ஒட்டு கேட்பவனை தவிர. வை யுக்தஃபூன மின் குல்லி ஜானிபின் துஹூரன் வலஹுன் அஸாபுன் வாசிபுன், வானவர்கள் சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து ஒரு சில சொற்களை ஒட்டு கேட்டவனை தவிர லா யஸ்ஸமஊன், அவர்களில் யாருக்கும் அதை செவிமடுக்க முடியாது. அப்படி யாராவது செவிமடுப்பதாக இருந்தால் விரட்டப்படுவதற்காக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அவர்கள் மீது எரியப்படுகின்ற ஒரு பிரகாசமான தீப்பந்தம் அவர்களை விரட்டும். இல்லாமன் ஹதிஃபல் ஹத்ஃபது ஃபஅத்பாஹு ஷிஹாபுன் சாகிபுன், யாரொருத்தன் முயற்சி செய்கிறானோ அவனுக்கு எதிராக ஒரு விரட்டப்படுகின்ற தீப்பந்தம் அவனை தாக்கும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். பாதுகாப்பாக அல்லாஹ் ஆக்கிட்டான். ரசூலோட வருகைக்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் ஒட்டு கேட்க முடியாது. முடியாது என்று சொன்னதுனால சைத்தான்கள் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க, முயற்சி செய்வார்கள். அவங்க முயற்சி செஞ்சாலும்
அந்த வானுலக செய்திகளை அவங்களுக்கு கேட்க கிடைக்குமா? கிடைக்காது. அப்படி முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்கிற விளைவு என்ன? தீப்பந்தம் வந்து அவர்களை நேரடியாக தாக்கி அவர்களை கருக வைத்து சாம்பலாக்கி விடும் என்பதுதான் முடிவாக வருமே தவிர செய்திகளை கேட்டு வரமாட்டாங்க. எப்போது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு, நபித்துவம் இறுதி நபித்துவத்துக்கு பிறகு, ரசூலா எப்போ உக்கால் என்ற பகுதியில் குர்ஆன் வசனங்களை ஓத ஆரம்பித்து இந்த செய்திகள் சொல்லப்பட்டுச்சோ அந்த நேரத்திலிருந்து இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் வானுலக செய்திகளை எக்காரணத்தை கொண்டும் ஜின்களுக்கு ஒட்டு கேட்க முடியாது என்பதுதான் இந்த வசனத்திலிருந்தும் அல்லாஹ் சொல்கிறான் என்பதை பார்க்கிறோம். ஆனால் ஜின்கள் முயற்சி செய்து கொண்டு இருப்பார்கள் என்பது நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. எனவே அந்த 72வது அத்தியாயத்தில் 8-9 வசனம் சொல்லக்கூடிய செய்திக்கு 15-18 வரக்கூடிய செய்தியும் 37-10 வரக்கூடிய செய்தியும் எந்த விதத்திலும் முரண்பாடு இல்லை. 72-8-9 ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு ஜின்களுக்கு வானுலக செய்திகளை ஒட்டு கேட்க முடியாது என்று தெளிவாக பிரகடனப்படுத்துகிறது. 15-18 37-10 அப்படி இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்வார்கள். முயற்சி செய்தால் தீமந்தத்தால் தாக்கப்பட்டு எரியப்படுவார்கள், சாம்பலாக்கப்படுவார்களே தவிர ஒட்டு கேட்க முடியாது என்பதைத்தான் இந்த வசனங்களிலும் தெளிவாக கூறப்பட்டிருப்பதை நாம் அந்த வசனங்களை கூர்ந்து அவதானித்து வாசித்து பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். எனவே இதில் எந்த முரண்பாடும் இல்லை. இன்றைய காலத்தில் ஜின்களுக்கு ஷைத்தான்களுக்கு வானுலக செய்திகளை எக்காரணத்தை கொண்டும் ஒட்டு கேட்கவே முடியாது என்பதுதான் இஸ்லாத்தின் அகீதாவாக இருக்கிறது என்பதை அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக நாம் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி அவர் கேட்கிறார் என்று சொன்னால், முதல் கணவரின் மகள் ஸ்டெப் டாட்டர் இரண்டாம் கணவருக்கு மஹரம் தானா? இதற்கான தெளிவான இஸ்லாமிய சட்டத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரம் அடிப்படையில் விளக்கவும் என்று சகோதரர் அஸ்ரின் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது ஒரு பெண்மணிக்கு ஒரு கணவர் இருக்கிறார். அந்த கணவர் முதல் கணவர், அவர் இப்போ டிவோர்ஸ் ஆகியிருப்பார் அல்லது இறந்திருப்பார். அந்த முதல் கணவருக்கு ஒரு மகள் இருந்தால் இரண்டாம் கணவருக்கு, இரண்டாவது முறையில் அந்த பெண்மணியை திருமணம் முடிக்கக்கூடிய கணவருக்கு இந்த பெண்மணிக்கு முதல் கணவர் மூலம் பிறந்த மகள் மஹ்ரமான நிலையில் இருப்பார்களா? அதாவது முதல் கணவருடைய மகள் ஸ்டெப் டாட்டர் இரண்டாவது கணவருக்கு மகள் அந்தஸ்தில் இருப்பாரா என்பதுதான் அந்த சகோதரரின் கேள்வியாக இருக்கிறது. இது சம்பந்தமாக அல் குர்ஆனில் சூரத்துன் நிசால 23வது வசனத்தில் தெளிவாக அல்லாஹ் தாலா ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? நீங்கள் தாம்பத்தியம் நடத்திய மனைவிக்கு வேறு கனவு மூலம் பிறந்த உங்கள் பொறுப்பில் உள்ள புதல்விகள் மணமுடிக்க தடுக்கப்பட்டுள்ளனர் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வ ரபாயிபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாய்க்கும் உல்லாத்தி தஹல்தும் பிஹின்ன. நீங்கள் ஒரு மனைவிக்கு தாம்பத்தியத்தில் நீங்கள் ஈடுபட்டுட்டீங்க. அந்த மனைவிக்கு வேறு கணவன் மூலம் ஒரு குழந்தை பிறந்திருந்தால், ஒரு புதல்வி பிறந்திருந்தால், அந்த புதல்வி உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். ஆனால் ஃபஇன்லம் தகூனு தஹல்தும் பிஹின்ன, நீங்கள் இந்த மனைவியை திருமணம் முடிச்சிட்டீங்க, ஆனால் இதுவரைக்கும் அந்த மனைவியுடன் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடவில்லை. இந்த நிலையில் நீங்கள் மனைவியை விவாகரத்து செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த மனைவிக்கு முதல் கணவர் மூலம் பிறந்த புதல்வி உங்களுக்கு மஹ்ரமாக மாட்டாள் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ ஒருவருக்கு, ஒரு பெண்ணுக்கு முதல் கணவரின் மகள் இருந்து இரண்டாம் கணவருக்கு அந்த மகள் மஹ்ரமான நிலைக்கு வருவதாக இருந்தால் இந்த பெண்மணி இரண்டாம் கணவருடன் இல்லறத்தில் ஈடுபட்டு அந்த வாழ்க்கையை தொடர வேண்டும். வாழ்க்கை தொடராத நிலை ஏற்படுமேயானால், பிரிந்த நிலை ஏற்படுமேயானால் அந்த நேரத்தில் முதல் கணவருடைய மகள் மஹரமான நிலைக்கு வர மாட்டார் என்பது இந்த வசனத்தின் மூலமாகவே நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அப்போ இது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட நிலையில்தான் இந்த செய்தி இருக்கிறதே தவிர நிரந்தர ஹராம் என்ற ஒரு நிலையில் இல்லை. அப்போ திருமணத்தின் மூலமாக ஒரு பெண்மணி இரண்டாம் கணவருடன் வாழ்க்கையை ஆரம்பித்தால் அவருடன் தாம்பத்திய உறவு கொண்டால்தான்
முதல் கணவனுடைய குழந்தை, முதல் கணவனுடைய புதல்வி இவருக்கு மஹரமான அந்தஸ்தை பெறுவார். அப்போ தாம்பத்திய உறவு கொண்டுட்டாங்கன்னா மஹரமான நிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ மகள் அந்தஸ்துக்கு ஸ்டெப் டாட்டர் வந்துடுவாங்க என்பதை இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் குர்ஆனில் வரக்கூடிய தெளிவான ஆதாரம், நேரடியான நஸ்ஸு. எனவே இதை வைத்து தாம்பத்தியம் நடத்தப்பட்டதா இல்லையா என்பதை வைத்து மகளாகுவாங்களா, மகள் அந்தஸ்தில் வராமல் இருப்பாங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாம் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு கேள்வியை கேட்குறாங்க. பெண்கள் தலைமுடிக்கு கலர் சாயம் ஹேர் டை போடலாமா என்று கேட்குறாங்க. சைனா ஃபோர்ட்லேருந்து ஒரு சகோதரி கேட்குற கேள்வி என்னென்னா, பெண்கள் தலைமுடியை சாயம் போட்டு கலர் போட்டு ஹேர் டை அடித்து மாற்றம் செய்து கொள்ளலாமா என்று கேட்குறாங்க. பொதுவாக தலைமுடிக்கு சாயமிட்டு கொள்வது என்பது ஒரு நபி வழியில் உள்ள ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சாதாரணமாக அனுமதிக்கப்பட்ட நீங்கள் செய்தால் தப்பு கிடையாது என்ற மாதிரி ஒரு நிலையில் ஒன்று இல்லை. அந்த எந்த நிலையில் இருக்குதுன்னா, இந்த காரியத்தை நீங்கள் செய்வது நபி வழி என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு, சுன்னத்து என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரியில் 3462வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கால இன்னல் யஹூத வன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் லா யஸ்புகூன், அவர்கள் தலைமுடிக்கு சாயமிட்டு கொள்ள மாட்டார்கள். ஃபஹாலிஃபுஹும், எனவே அவர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தலைமுடிக்கு சாயமிட்டு கொள்வதை அவர்களுடைய பழக்கத்தில், அவங்களோட கலாச்சாரத்தில், அவங்களோட மதத்தில் உள்ளொரு விஷயமாக அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு மாற்றம் செய்ய நீங்கள் நினைத்தால் இதில் மாற்றம் செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவதிலிருந்து இது நபி வழியில் உள்ள உண்டு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எந்த மாதிரி சாயமிட்டு கொள்ளக்கூடிய பழக்கத்தில் இல்லாமல் இருந்தாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சமூகம், சஹாபாக்கள் எத்தகைய சாயமிட்டு கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருந்தாங்கன்றதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யூதர்கள் நரைத்த முடியை தான் சாயமிட்டு நிறம் மாற்றி கொள்ளாமல் இருந்தாங்க. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கருப்பு முடியை வேற கலரில் மாற்றக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு ஸ்டைல், ஒரு கலாச்சாரம் அந்த காலத்தில் நடைமுறையில் இருக்கலை. நரைமுடிக்கு சாயம் பூசி கலர் நிறத்தை மாற்றுற வேலையை செஞ்சாங்களே தவிர நரையில்லாத முடிகளுக்கு நிறம் மாற்றக்கூடிய ஒரு பணியை, ஒரு காரியத்தை அந்த காலத்தில் மக்கள் யாரும் நடைமுறையில் இருக்கலை. அதனால் அதை செய்யவில்லை. அப்போ இது நரைமுடி சம்பந்தமாக பேசக்கூடிய செய்தி. நீங்கள் சாயமிட்டுக்கோங்க, யூதனுக்கு மாற்றம் செய்யுங்க, அவங்க பல பல பலன்னு அவங்களோட தலைமுடியை வச்சு கொண்டாங்க, நீங்கள் அதுக்கு மாற்றம் செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் நரைமுடியில் கலர் மாற்றுறது சம்மந்தமாக தான் இந்த செய்தி சொல்லுது. ஆனால் இப்போ நாங்கள் நரைக்காத முடிகள் கலர் பண்ணலாமா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கலர் பண்ணி கொள்ளலாமான்னு கேட்டால், மார்க்க ரீதியாக ஒரு நரைக்காத முடிய கலரிட்டு கொள்வது, சாயமிட்டு கொள்வது மார்க்க ரீதியான ஒரு பணியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா? ஏதாவது ஒரு சமூகம் மார்க்கத்தின் காரணமாக என்னுடைய மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் நான் நரைக்காத முடிகளை நிறம் மாற்றிக் கொள்கிறேன் என்று யாராவது பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்களா? எந்த மார்க்கத்திலேயாவது இருக்குதான்னு தேடி பார்த்தால் எந்த மார்க்கத்திலே மார்க்க ரீதியான ஒரு சடங்காக, மார்க்க ரீதியான ஒரு கிரியையாக, மார்க்க ரீதியான ஒரு கலாச்சாரமாக, மத கலாச்சாரமாக நரைக்காத முடிகளை கலர் செய்து கொள்வதை, சாயமிட்டு கொள்வதை ஒரு நடவடிக்கையாக மேற்கொள்வதில்லை. அப்படி என்றால் மார்க்க ரீதியாக இல்லாமல் உலக காரியமாக ஒன்று வருகின்ற நேரத்தில் மார்க்கம் தடை செய்கின்ற காரியம் இருந்தாலே தவிர, மார்க்க ரீதியாக தடை இருந்தாலே தவிர அந்த காரியம் செய்யலாம் என்பது தானே அர்த்தம். மார்க்க ரீதியாக நரைக்காத முடிய கலர் பண்ணுற ஒரு வழக்கம் பிற மக்களிடம் இல்லை என்றால் அது பிரமத கலாச்சாரமாக ஆகாது. எப்போ பிரமத கலாச்சாரமாக ஆகவில்லையோ அதை செய்வதனால் நமக்கு மார்க்க ரீதியாக ஏதாவது தடை இருக்குதான்னு பார்த்தா தடையும் இல்லை. அப்போ செஞ்சுட்டு போகலாமா? இல்லையா, போகலாம். ஆனால் சாயமிட்டு கொள்றன்ற பேரில் கன்றாவியும் தலைமுடிக்கு அடிக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் நரைச்ச முடியை சிவப்பு நிறத்திலேயோ அல்லது கருஞ்சிவப்பு நிறத்திலேயோ அவங்க நிறம் மாற்றி கொண்டாங்க. கருப்பு வடிவம், நெருக்கமான கருப்பு வடிவத்தில் அவங்க நிறம் மாற்றி கொண்டாங்க.
அது ஒரு சில அறிவிப்புகளில் கருப்புலையும் நிறம் மாற்றி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ளவன் என்ன பண்ணுறான், கருப்பு முடியை வந்து வெள்ளை நரமுடியாக மாற்றிக்கொள்கிறான். இது குண்டக மண்டக நடக்கக்கூடிய ஒரு ஹேர் டையாக, கலர் மாற்றமாக, சாயம் மாற்றமாக இருக்கிறது. அதை பார்த்தா ஒரு இளைஞனை பார்க்கும்போது வெள்ளை வெள்ளையரண்டு முடியை மாற்றி கொண்டு கிழட்டு பயலாக மாறி இருக்கிறான் என்று சொன்னால் அது வந்து ஒரு ஏற்புடைய ஒரு முடிவாக இல்லை. அப்போ ஒரு இளைஞரையாக இருந்தால் கூட அதை வந்து அவன் கலர் மாற்றி கொண்டு இளமையை பாதுகாத்து கொள்றதுக்காக முயற்சி செய்கிறான் என்று கூட அனுமதிக்கலாம். இவன் என்ன பண்ணுறான்டா, இருக்கிறவனுடைய இளமையை தொலைச்சி கொண்டு கலர் மாற்றக்கூடிய ஒரு நிலையில் இவனுடைய முடியை கொண்டு வர்றான்டா. மார்க்க ரீதியாக தடை இல்லைங்க. அவன் என்ன கலர் இருந்தாலும் போடுற, லூமினஸ் கலர், பச்சை கலர், ஒரேஞ்சு கலர், நாவ கலர்லையாவது மாற்றிக்கொள்ளலாம். பார்க்குறதுக்கு ஒரு கன்றாவியாக, ஒரு அலங்கோலமாக, ஒரு ஐஆர்சி டைப்பில், நம்ம ஊர் வழக்கத்தில் சொல்லுவாங்க ரஸ்தியாதுக்காரன், ஒரு ஐஆர்சி டைப், டீசன்ட் இல்லாதவன், டிசிப்ளின் இல்லாதவன் என்று சொல்கிற அளவுக்கு இல்லாமல் இருந்தால் அது ஒரு பேணுதலாக இருக்கும். ஆனால் நரைக்காத முடிய கலர் மாற்றி கொள்ளலாம். எந்த கலர் என்று வரலை, தடைக்கு செய்யப்பட்ட ஒரு கலரும் வரலை. அதனால் எந்த கலரில் இருந்தாலும் மாற்றி கொள்ளலாம். அது சமூகத்தில் உள்ள அந்த டீசன்ட் டிசிப்ளின் என்ற அந்த கவனத்தில் கொண்டு அவர்கள் மாற்றிக்கொண்டால் சிறப்பானதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை தான் நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும். இப்போ கேள்வி என்ன வருது, பெண்களுக்கு நரைக்காத முடியோ நரை முடியோ கலர் மாற்றலாம்னு கேட்குறாங்க. நரை முடியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் கலர் மாற்றி கொள்ளலாம். நரைக்காத முடியாக இருந்தாலும் ஆண்களுக்கு எது சட்டமோ அதுதான் உங்களுக்கு முடிய சட்டம், தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனால் சில நிபந்தனைகள் இருக்குது. இப்போ பெண்கள் கருப்பு முடிய டை அடிக்கிறாங்க, சிவப்பு நிறத்திலையோ மருதாணி நிறத்திலையோ அல்லது ஒரு விதமான நாவல் நிறத்திலையோ, அது அவங்களுக்கு விருப்பமான ஒரு மெரூன் கலர்லையோ மெஜெண்டா கலர்லையோ டை பண்ணி கலரை மாற்றுறாங்கன்னு வைங்க. இந்த அலங்காரத்தை யாருக்கு காட்டணும்? ஊரில் உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் காட்டலாமா? அந்நிய ஆண்களுக்கு காட்டலாமா? காட்ட முடியாது. யாருக்கு காட்டணும்டா, தன்னுடைய அலங்காரத்தை தனது கணவனுக்கு தான் காட்டணும். வேறு அந்நிய ஆண்களுக்கு காட்டக்கூடாது. தன்னுடைய கணவனுக்கு ஷோ பண்ணுற விதத்தில் நீங்கள் என்ன கலர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. பச்சை பச்சை ரெண்டு முடியை மாற்றி கொண்டாலும் பரவாயில்லை. யார் அதை பார்த்து ரசிக்கணும்? பச்சை கலரில் முடி மாற்றினது ரசிக்கிற கணவன் உங்களுடைய கணவனாக இருந்தால் பச்சை பச்சை ரெண்டு முடியை மாற்றி உங்களோட கணவனுக்கு நீங்கள் அழகை காட்டுங்க. ஊர் உலகத்தில் உள்ளவனுக்கெல்லாம் அழகை காட்ட போனால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. உங்களோட தலைமுடிய அல்லாஹ் தஆலா மஹ்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு அல்லாத யாருக்கு முன்னாடியும் உங்களோட அலங்காரத்தை வெளிப்படுத்த வேணாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கூந்தல் என்ற அழகுக்குள்ள நீங்கள் வந்து டை என்ற பேரில், கலர் மாற்றுற பேரில், சாயம் மாற்றம் என்ற பேரில் ஒரு அலங்காரத்தை வெளிப்படுத்துறீங்க. அந்த அலங்காரம் யாருக்கு வெளிப்படுத்தலாம் என்று கேட்டால் 24வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலதிஹின்ன, உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். யாருக்கு தவிர? தமது கணவர், அவ் ஆபாஹின்ன, தம்முடைய தந்தைகள், அவ் ஆபாஹி புஊலதிஹின்ன, அல்லது கணவருடைய தந்தையர்கள், அவ் அபுனாஹின்ன, அல்லது தன்னுடைய புதல்வர்கள், அவ் அபுனாஹி புஊலதிஹின்ன, அல்லது தன்னுடைய கணவரின் புதல்வர்கள், வேறு மனைவிக்கு பிறந்த புதல்வர்கள், அவ் எஹ்வானிஹின்ன, தனது சகோதரர்கள், அவ் பனி எஹ்வானிஹின்ன, அல்லது தன் சகோதரர்களுடைய புதல்வர்கள், அவ் பனி அஹவாத்திஹின்ன, தனது சகோதரிகளுடைய புதல்வர்கள், அவ் நிசாயிஹின்ன, அல்லது பெண்கள் மத்தியில் கூட நீங்கள் அதை வெளிப்படுத்தலாம். அவ் மா மலக்கத் ஐமானுஹுன்ன, அல்லது உங்களுடைய அடிமைகளுக்கு முன்னால் வெளிப்படுத்தலாம். அவி தாபிஈன கைரி உலில் இர்பத்தி மினர் ரிஜாலி, அல்லது மனிதர்களுடைய அங்க அடையாளங்கள் சம்பந்தமாக நாட்டம் இல்லாத தள்ளாத வயதில் உள்ள ஆண்கள் முன்னாடி, ரொம்ப வயசானவங்களுக்கு முன்னாடி கூட இதை காட்டலை. இப்போ இருக்கிற வயசானவங்களும் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆட்கள் தான், பாட்டிகளை செக் பண்ணி தான் அதையும் செஞ்சு கொள்ளணும். அவி திஃபிலில்லதீன லம் யவ்ஹரு அலா அவுராத்தின் நிசா, அல்லது பெண்களுடைய அவுரத்துகள் சம்பந்தமாக அறிவு இல்லாத, உணர்வு இல்லாத சிறுவர்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இவர்களுக்கு முன்னாடி தான் இந்த நரைக்காத முடிய நீங்கள் கலர் சாயம் போட்டுக்கொண்டாலும் காட்டலாம் என்றது இருக்குதே தவிர, மரக்கறிக்காரங்கிட்ட, பஸ் கண்டக்டர்கிட்ட, ஊரில் வர மீன்காரங்கிட்ட, பால்காரங்கிட்ட, இந்த ஃபார்மசிக்காரங்கிட்ட, நீங்கள் பேசுகிற சில்லறை கடைக்காரங்கிட்ட, க்ரோசரிக்காரங்கிட்ட எல்லாமே இதை காட்டி கொண்டு திரிஞ்சால் இதே உங்களுக்கு ஹராமாகி உங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கக்கூடியதாக ஆக்கிவிடும். எனவே இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஹலாலான முறையில் நீங்கள் வந்து உங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்துறதுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் முன்னாடி இதை வெளிப்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது, இந்த டைகளிலும்
அதில் இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் பார்த்து, சில இடங்களில் வந்து இந்த டைகள் பயன்படுத்துகிற தயாரிக்கிற முறைகளில் பண்டி கொழுப்பு கலந்த இந்த செய்திகள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அது நஜீஸாக இருந்தால் உடம்பில் தேய்த்து கொள்வதில் அதை வந்து கவனத்தில் கொள்ளணும். அதே போன்று உழு செய்வதற்கும் நீங்கள் கடமையான குளிப்பதற்கும் தடை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நக போலீஸ்கள் போன்ற கனமான டைகளாக இருந்தால் அதை நீங்கள் தலையில் அடித்தோன்னு உங்களோட முடியை முழுசாக மறைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் வந்து அந்த தலைமுடியை மறைக்கக்கூடிய விதத்தில் கனமான ஒரு லேயராக வந்து அந்த டை கலரை மாற்றும் என்று சொன்னாலும் அத்தகைய டைகளை நீங்கள் தவிர்த்து கொண்டு மெஹந்தி போன்ற ஹெனா போன்ற நீர் ஊடுருவக்கூடிய 100% நீர் ஊடுருவக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய டைகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மார்க்க ரீதியாக அதை எந்த வகையிலும் தவறு என்று சொல்ல முடியாது. இந்த நிலையில் பெண்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம்.